அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா 8th தமிழில் இயல் 5க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போதும். இது பார்த்தோன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இயல் 5ல் எதெல்லாம் டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 5ல் செய்யுள் பகுதி சுந்தரர் அவர்கள் எழுதிய ஒரு செய்யுள் பகுதி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகாதது. அதனால் சொல்லும் பொருளும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? நூல்வெளி ஒரு ஓரலாக ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாடறிந்து ஒழுகுதல். இதில் பார்த்தோன்னா நல்லந்தொகனார் கலித்தொகையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு பார்த்தோன்னா இந்த சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகலை. இருந்தாலும் இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கேள்விகள் நமக்கு இன்கேஸ் பொறுத்துக்கோலையோ இல்லை பொருந்தா சொல்லியோ எப்படி வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, கலித்தொகை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். ஏன்னா இது பேஸ் பண்ணி கேள்விகள் நமக்கு இந்த இதில் தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாமை பிரியாமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த குறிஞ்சிக்களி, நெய்தல் களி, மருதக்களி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நாட்டுப்புற கைவினை கலைகள். இது நமக்கு சிலபஸில் கவர் ஆகலை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல் ஏதாவது நமக்கு முக்கியமானதாக இருந்தால் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு இருக்காது. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே பார்த்தோன்னா முழுக்க இந்த நாட்டுப்புற கைவினை கலைகள் சம்மந்தப்பட்டதான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, ஆதிச்சநல்லூர்லேயும் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன. இந்த மாதிரி தகவல் எல்லாமே ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருட்கள் இருக்கின்றன பார்த்துருக்கலாம். அதாவது மண்பாண்டம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இதில் செஞ்சது தான், களிமண்ணில் செய்யக்கூடியது தான். ஓகேங்களா? சுத்தமான களிமண்ணில் செய்யக்கூடியது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பானை செய்யும் சக்கரம், இதனை நாங்கள் திருவை என்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல். அதே மாதிரி பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. இந்த பானை வனைதல் தான் சொல்லணும், பானை செய்தல்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இந்த மரபு பிள்ளைகளுக்குள்ளே கேட்பாங்க. அதெல்லாம் அங்கங்கே இருக்குது. அங்கங்கே பார்த்தா இலக்கணத்துக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி மண்பாண்ட கலையினுடைய இன்னொரு வளர்ச்சி நிலை தான் சுடுமண் சிற்பக்கலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சுடுமண் சிற்பக்கலையானது டெரகோட்டா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதையுமே கேள்வியே கேட்பாங்க, சுடுமண் சிற்பக்கலையானது டெரகோட்டா அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த தமிழர் இசைக்கருவிகள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாமா. இதுலேருந்து நிறைய டிஎன்பிசியில் இந்த தகுதி தேர்வில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால் இது நம்ம எதுவுமே சாதாரணமாக விட வேணாம். கொஞ்சம் ஏன் இந்த ஈவன் இந்த பாடல் வரிகள் முதற்கொண்டுமே கொடுத்து பார்த்தோன்னா நமக்கு பொருந்தாதது. இந்த கொடுத்து இது திருக்குறள், இது கொடுத்துட்டு இது திருப்பாவை அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. அதனால் இந்த இசைக்கருவிகள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்க்குறது இல்லாமல் நல்லா டீட்டெயிலாகவே பார்த்துக்கிறது நல்லது. அதனால் உங்களுக்கு எப்பயும் போல தான் அது டீட்டெயிலாகவே நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? அடுத்து தொகைநிலை, தொகாநிலைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். வேற்றுமை தொகைனா என்ன, வினை தொகைனா என்ன, பண்பு தொகைனா என்ன, இருபெயரட்டு பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, இது எல்லாமே. அடுத்து தொகாநிலையில் பார்த்தோன்னா எழுவாய், விழில் தொடர், வினைமுற்று, பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகைநிலை தொடர், இடைத்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தாகணும். ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? அடுத்து மொழியாள்வோம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த இயல் 5ங்கிறது கொஞ்சம் நமக்கு முக்கியமானது இருக்குது, இன்டைரக்டாக கவர் ஆகக்கூடியது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு செயல் பகுதி. ஓகே, இயல் 5 ஃபஸ்ட்டு செயல் பகுதி பார்த்தோன்னா நமக்கு தேவாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. திருக்கேதாரம் சுந்தரர் எழுதினது. பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவைவு முழவு அதிர அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாடல் வரி. இங்கே பாருங்கள், பண்ண இசை, கனகச்சுனை அப்படின்னா பொன் வர்ண நீர்நிலை, சுனைனாலே நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை. மத வேலங்கள் அப்படிங்கிறது மத யானைகள். வேலம்னா யானைன்னு அர்த்தம். மத வேலைகள், மத யானைகள். சரி, மத வேளங்கள். ஓகேங்களா? முரளும் அப்படின்னா முழங்கும்னு அர்த்தம். முரளும், முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். பலவை என்னது? முதிர்ந்த மூங்கில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மத வேளங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. முரளும்னா முழங்கும் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது
ஓகே, திருக்கேத்தாரம், கின் அப்படிங்கிற ஒளியோட இசையமைக்கும் திருக்கேத்தாரம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, சுந்தரர் தேவாரம் பாடியத்தில் மொத்தம் 3 பேர். அதில் வந்து சுந்தரர் அப்படிங்கிற ஒருவர், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் அப்படிங்கிற சிறப்பு பெயர். இந்த 2 பெயருக்கு இதெல்லாம் வந்து செகண்டரி மெமரியை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து 7ஆம் திருமுறையில் வந்து பார்த்தோன்னா இந்த தேவார பாடல்கள் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொத்தம் 12 திருமுறைகளில் தேவார பாடல்ங்கிறது 7ஆம் திருமுறை. அதேமாரி இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகை யார்? சுந்தரர். திருத்தொண்ட தொகையை வந்து பார்த்தோன்னா எழுதுனது யார்? சுந்தரர். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா முதல் நூலாக வச்சு தான் சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தையே எழுதினார். ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணார்? சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை எழுதினார். அந்த மூவர் சொன்ன பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஓகேங்களா. இவங்க எல்லாம் பாடினதான் தேவாரம் சொல்கிறாங்க. இதை பாருங்கள், தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் சுந்தரர். மீதி யார்? 2 பேர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். ஓகேங்களா. இந்த நூலை வந்து எல்லாமே தொகுத்தது, இந்த தேவாரம் அப்படிங்கிற இந்த நூலை எல்லாம் ஃபுல்லாக தொகுத்தது யார்? நம்பியாண்டார் நம்பி. இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம சிலபஸில் இல்லை, ஆனால் நமக்கு பழைய சிலபஸ் படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. இது லைட்டாக பார்த்துக்குங்க. இது பாருங்கள், தேவாரத்தை வந்து தே ப்ளஸ் ஆரம், இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படிங்கிறது மீனிங் இருக்குது. அதே தே ப்ளஸ் வாரம் பிரித்தா இனிய ஓசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள்படும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 வகையாகவும் பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தங்கிறது நல்லா பார்த்துக்குங்க. இதில் பதிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 10 பாடல்களை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. எனது 10 பாடல்கள் தான் பதிகம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதையும் பார்த்து வச்சுங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், புக் பேக். காட்டிலிருந்து வந்த வேளங்கள் தான் யானைகள் கரும்பை தின்றன. கனகச்சுனை அப்படிங்கிறது பிரித்து எழுதுக. கனகம் ப்ளஸ் சுனை. முழவு ப்ளஸ் அதிர, முழவதிர. ஆப்ஷன் சி, முழவதிர. சரிங்களா. ஓகே. அடுத்து பாடறிந்து ஒழுகுதல். இது வந்து பார்த்தோன்னா நல்லந்தோவனார் எழுதிய ஒரு செய்யுள் பகுதி. இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே உள்ளுக்குள்ளே அந்த விளக்கத்தோடவே கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கலாம்பா. சரிங்க. ஸோ இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்பு, அறிவு, பண்பு போன்றவற்றை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள். இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர். ஆனால் இவை ஒவ்வொன்றுக்குமான நுட்பமான பொருள் உண்டு. அதனை விளக்குவது தான் கலித்தொகைன்னு சொல்கிறாங்க. என்னது? அன்பு, அறிவு, பண்பு. இதை நார்மலாக பார்த்தா ஆமாம் அன்பு, ஆமாம் ஓகே, பாசம் அப்படிங்கிறது, அறிவுங்கிறது நாலேஜ், பண்புங்கிறது நம்மளுடைய ஒழுக்கம் சொல்லுவாங்க. பட் இது அறிவு சார்ந்துங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா அதோடைய பொருள்கள் வந்து நிறைய இருக்குது அப்படிமா சொல்கிறது. இது வந்து கலித்தொகையில் வந்து மென்ஷன் பண்ணிக்க தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாடலுடைய பொருள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதா வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க? ஒரு நல்ல இல்வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாத்தல் என்பது அன்புடையாரே பிரியாது வாழ்தல். பாதுகாத்தல் அப்படிங்கிறது என்னது? அன்பு உடையவங்களை வந்து பார்த்தா நம்ம பிரியாமல் வாழ்கிறதான் பாதுகாத்தல்னு சொல்கிறாங்க. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். ஸோ பெரியவங்க நம்ம எந்த வழியை காட்டுறாங்களோ அது படின்னு போகிறதா நம்ம வந்து பண்புன்னு சொல்கிறாங்க. அன்பு அப்படிங்கிறது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். ஸோ உறவினர்களோடு வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறதா என்ன சொல்கிறாங்க? அன்புன்னு சொல்கிறாங்க. அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் செயல் சொற்களை பொறுத்து கொள்ளுதல். ஸோ நல்ல அறிவு அப்படிங்கிறது என்னதுன்னா, அறிவு இல்லாதவங்க நம்மளை பற்றி சொல்கிறத வந்து நம்ம ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் என்னது? அறிவு. ஓகேங்களா. அது வந்து பொறுத்துக்கிறது. செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். ஸோ செறிவு அப்படிங்கிறது என்னது? சொன்ன வாக்கை வந்து பார்த்தோன்னா காப்பாற்றுறதுன்னு சொல்கிறாங்க. நிறை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். ஓகேங்களா. ஸோ மற்றவங்க தெரிஞ்சிக்காது ஒரு சில இதெல்லாம் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம காப்பாற்றுறது தான் வந்து சொல்கிறாங்க நிறைன்னு சொல்கிறாங்க. நீதிமுறை அப்படிங்கிறது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்கல் தான் நீதிமுறை. பொறுமை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல். ஸோ பொறுமைன்னு என்னது? தம்மை இகழ்ந்தவரை கூட, அதாவது நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறவங்க கூட நம்ம வந்து பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறது என்னது? நம்ம பொறுமைன்னு சொல்கிறாங்க. நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலங்களை பின்பற்றி வாழ வேண்டும். இதுதான் வந்து இல்வாழ்வு அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதே தான் நமக்கு பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஓல்டு புக்லேயும் வந்து இதே பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை சேராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி. இதில் எல்லாமே பாருங்கள், எனப்படுவதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி, ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் எந்த பாடல் வரி அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், இதுவும் இந்த முதல் 2 வரிகளும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த செராமை. ஓகே, இந்த முதல் 4 வரிகள் நல்லா பார்த்துக்குங்க. இது எனப்படுவது அப்படின்னு வந்தாலே நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா கலித்தொகையோடது அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. பொருள் தருக பாருங்கள். அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர். அலர்ந்தவர் அப்படின்னது வறியவர். செராமை அப்படின்னா அது வெறுக்காமை. செராமை அப்படின்னது வெறுக்காமல் இருக்கிறது. நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். நோன்றல்னா யாராவது நம்மளை நோண்டி விட்டால் கூட நம்ம பொறுத்துக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. போற்றார் அப்படின்னா பகைவர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் வந்து இந்த கேள்வி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. போற்றார் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைப்போம், ஓகே நம்மளை போற்றி புகழ்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் பகைவர். கரெக்டான மீனிங் தெரிஞ்சுக்கணும். போற்றார் நம்மளை போற்றாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி. கிளை அப்படின்னா உறவினர்கள். ஓகேங்களா? அடுத்து பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்கள். இதையும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதே கேள்வி அப்படி கேட்டிருக்காங்க. பேதையார் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்னா, பேதையார்னா அறிவு உள்ளவங்கன்னு நினைப்போம். ஏன்னா மேதை அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். பேதைனா மேதை. மேதைனா இது அறிவு மேதை இருக்கிறவங்க, அறிவற்றவங்க, அறிவு உள்ளவங்க அப்படி தான் நினைப்போம். ஆனால் பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்கள், பேதை. ஓகேங்களா? அடுத்து மறாமைனா மறவாமை. ஓகே. பொறை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். ஸோ இதில் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாருங்கள். அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர், இது ரொம்ப முக்கியம். செராமை அப்படின்னா வெறுக்காமை, இதை கூட நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். ஓகேங்களா? போற்றார்னா பகைவர், இந்த பாயிண்ட்டும். பேதையார் அறிவற்றவர், இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே முக்கியம்தான். பட் இந்த 2 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அது 2 வந்து கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. மீது எல்லாமே பார்த்து வச்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. இது நமக்கு தெரிஞ்சதான். 8 தொகை நூல்கள் என்ன சொல்லுவோம்? 8 தொகைங்கிறது என்னது? நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கலிப்பா என்னும் பாவகையை சார்ந்த நூல். ஸோ கலித்தொகைங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது வந்து கலிப்பா என்னும் பாவகையை சார்ந்தது, அதனால் அது கலித்தொகைன்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 150 பாடல்கள் இருக்குது. ஓகேவா? இது 3rd பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா 5 பிரிவாக வந்து இருக்குது. இதில் என்னது? குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி அப்படின்ட்டு. ஸோ அப்போ பாருங்கள், கலித்தொகையிலே 5 கேட்டகரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாம் 5 நிலங்கள் இருக்குல்ல, அதோட கேட்டகரி தான் பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி. ஓகேங்களா? கலித்தொகையை தொகுத்தது யார்? நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தது யார்? நல்லந்துவனார். ஸோ இவர் வந்து சங்ககால புலவர்கள் ஒருவர். ஸோ நெய்தல்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இதில் எத்தனை பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. கலித்தொகைங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? இது கலிப்பா என்னும் பாவகை சார்ந்தது. 150 பாடல்கள் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குது. ஏன்னா எத்தனை பாடல்கள் ரொம்ப முக்கியம். இதில் 5 பிரிவு இருக்குது. அதை கூட ஈஸியாக கணிச்சிடலாம். குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி. இந்த ஒவ்வொரு குறிஞ்சிக்களிங்கிறது ஒருத்தர் பாடியிருப்பாங்க. முல்லைக்களிங்கிறது ஒரு ஆசிரியர் பாடியிருப்பார். மருதக்களிங்கிறது ஒருத்தர் பாடியிருப்பார். நெய்தல்களிங்கிறது ஒரு பாடியிருப்பார். பாலைக்களிங்கிறது ஒருத்தர் பாடியிருப்பார். அப்போ கலித்தொகையினுடைய ஆசிரியங்கிறது குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே, இந்த கலித்தொகை எல்லாத்தையும் தொகுத்தது யாருன்னு பார்த்தோன்னா நல்லந்துவனார். தொகுத்தது தான் நல்லந்துவனார். ஓகேங்களா? ஆனால் பானது வேறு பார்த்தோன்னா வேறு ஆட்கள். இதில் வந்து நெய்தல்களி அப்படிங்கிறது இயற்றினதும் யாருன்னு பார்த்தோன்னா நல்லந்துவனார் தான். அப்போ பாரு, நல்லந்துவனார் தான் வந்து பார்த்தோன்னா நெய்தல்களி ஏற்றிருக்கிறாரு. மீதி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தொகுத்தது வந்து பார்த்தோன்னா யாருன்னு பார்த்தோன்னா நல்லந்துவனார் தான். அப்போ மீதி 4 முல்லைக்களி, மருதக்களி, அதுக்கப்புறம் பாலைக்களி, குறிஞ்சிக்களி, இதெல்லாம் பானது யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ பதிவு 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு 15 கீழ்கணக்கு மேல் கணக்கில் தான் நம்ம இந்த என்னது இந்த கலித்தொகை 10 பாட்டு இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம செப்பரேட்டாக தனியாக படிக்கணும். அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதை நான் செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? டைம் இல்லை, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், இதில் வந்து புக் பேக் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமக்கு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பசியால் அலர்ந்தவருக்கு, ஓகேங்களா, என்னது அலர்ந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும், நம்மை இகழ்வாரை. ஓகேங்களா? நம்மளை வந்து இகழ்கிறவங்களை நம்ம வந்து பொறுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மறைபொருளை காத்தல் எனப்படுவது டேஸ் எனப்படும் சொல்கிறாங்க, நிறை. மறைபொருளை காத்தல் அப்படிங்கிறது என்னது? நிறைன்னு சொல்கிறாங்க. பாடறிந்து என்பதை பிரித்து எழுதுக, பாடு ப்ளஸ் அறிந்து. ஓகேங்களா? அடுத்து முறை ப்ளஸ் எனப்படுவது, இது வந்து சேர்த்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. முறை எனப்படுவது. ஓகேங்களா? என்னது? முறை எனப்படுவது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, நாட்டுப்புற கைவினை கலைகள், இதை நான் சொன்ன மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர், ஓகேங்களா, மதுரைக்காரி கீழடியில் வந்து பார்த்தா சுடுமண் பொருட்கள். ஓகே, இந்த திருவைங்கிறது பார்த்துங்க, பானை செய்யக்கூடிய அந்த சக்கரத்துக்கு பேர் திருவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருவரங்கில் தான் பானை செய்தலை வந்து பானை மனைதல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. டெரகோட்டா அப்படிங்கிறது சுடுமண் சிற்பக்கலை. இது பாருங்கள், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்டாங்கன்னா இது கேட்பாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். டெரகோட்டா. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன?
இதெல்லாம் வந்து மூங்கில்கள் மூலம் செய்யக்கூடியது. இதெல்லாம் கொடுத்து பொருந்தாதில் கேட்டாலும் கேட்கலாம். அதனால் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? மூங்கில்களால் செய்யக்கூடியது எது எது அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி கேட்கலாம். மூங்கிலை வச்சு செய்யக்கூடிய கைவினைப் பொருட்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. பூத்தட்டு, கட்டில், புல்லாங்கல் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து. கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த கைவினைப் பொருட்கள். ஓகேங்களா? இது மூலமாக மூங்கில் மூலமாக செய்யக்கூடியது. அடுத்து பாருங்கள், கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு 3 வகையான மூங்கில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் கூட்டு மூங்கில்கள் இந்த எல்லாமே வந்து பார்த்தோன்னா கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டு மூங்கில் மட்டும் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற வகையானது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாயிலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய பாய்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தா தடுக்கு பாய், உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தோன்னா பந்திப்பாய், உட்காரத்துக்கும் படுக்கிறதுக்கும் இது வந்து திண்ணைப்பாய், அதேமாதிரி திருமணத்துக்கு பயன்படுத்துவது வந்து பட்டுப்பாய், தொழுகைக்கு பயன்படுத்தி தொழுகைப்பாய். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை பாரு, கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படிங்கிறது புறநானூருடைய ஒரு பாடல் வருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப 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 முக்கியம் புறநானூறு. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், கூம்போடு மீப்பாய் கலையாது, புறநானூருடைய பாடல் வரிகள். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் வந்து பார்த்தோன்னா பனை மரம். சரி, ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த இது மூலமாக செய்கிறது, பனையோலை மூலமாக செய்யக்கூடியது. கயிறு, கட்டில், ஓகே. பெரம்பில் செய்யக்கூடிய பொருட்கள் கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கொடை, பழக்கொடி, சரி பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொருந்தாதில் கேட்டால் கூட நம்ம கெஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுங்க. பிரம்பு என்பது ஒரு கொடி வகை சார்ந்த தாவரம். இதனுடைய தாவரியல் பேர் என்ன பார்த்தோன்னா கலாமரஸ் ரொடாங்க். பிரம்பு அப்படிங்கிறது கலாமரஸ் ரொடாங், கொடி வகை சார்ந்தது. வாய்க்கால் வரப்புகளிலும் மண் கோகையிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்போது இது அருகிவிட்டது. நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? அவ்வளோதான். இதோட புக் பேக் பாருங்கள். பழந்தமிழ் இலக்கியங்கள் பாதுகாத்து வைத்தவையே. என்னது? பழந்தமிழ் இலக்கியங்கள் பாதுகாப்பு வைத்தவை. சரி, வைத்தவை எதுன்னு பார்த்தோன்னா பனையோலைகள். என்னது? ஆப்ஷன் சி, பனையோலைகள். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல். ஓகேங்களா? செய்தல் கிடையாது, வனைதல். மட்டுமல்ல, மட்டும் ப்ளஸ் அல்ல, பிரித்து எழுதுக. கயிறு ப்ளஸ் கட்டில் சேர்த்து எழுதுக. என்ன வரும் நமக்கு? கயிற்றுக்கட்டில். கயிறு ப்ளஸ் கட்டில், கயிற்றுக்கட்டில். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், தமிழர் இசைக்கருவிகள். நான் சொல்லியிருந்தேன் இந்த உரைநடை பகுதி நம்ம கொஞ்சம் டெப்த்தாகவே பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். கொஞ்சம் நல்லா டெப்த்தாகவே பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சொல்லினுடைய பொருளை அறிய பயன்படுவது அகராதி. அதாவது நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம் சொல்கிறாங்க. ஒரு சொல்லுடைய பொருள் தெரிஞ்சுக்கிறது அகராதி. அதே மாதிரி ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க? கலைக்களஞ்சியம் சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். கலைக்களஞ்சியத்தின் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். இசைத்துறையை பற்றிய கலைக்களஞ்சியத்தை ஒன்றை அறிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகர வரிசையில் இருக்கும், ஆல்பபெட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இசை. ஃபஸ்ட்டு இசைனா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது தான் இசைன்னு சொல்கிறாங்க. இது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. இது வந்து குரல் வழி இசை, கருவி வழி விசை. அதாவது ஒரு கருவி மூலமாகவோ இல்லை வாய்ஸ் மூலமாகவோ அந்த விசையை வந்து 2ஆக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இசை கருவிகள் என்னென்ன அப்படி பாருங்கள். இசையினுடைய இனிமைக்கு துணை செய்பவை இசை கருவிகள். ஓகேங்களா? ஸோ இசைக்கு நம்ம வந்து துணையாக இருக்குது. ஏன்னா வெறும் இசை மட்டுமே இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசை கருவிகள். கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளில் ஓகேங்களா இசைக்கருவிகள் வந்து தோன்றி குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், திருவிழாக்கள், ஓகேங்களா, அதுக்கப்புறம் கால தேவைகள், சமய சடங்குகள், இந்த மாதிரி பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசைக்கருவிகள் வந்து குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பல வகைகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குரல் இசைக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இசைக்கருவிகள் இருக்குது, நாடகத்துக்குன்னு இருக்குது,
ரெண்டுக்குமே பயன்படுற மாதிரி காமனாக இருக்கிறதும் இருக்குது. இசைக்கருவிகளை இசைத்து பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். இதுதான்ப்பா, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இசைக்கருவிகளை இசைத்து பாடுவோர் என்ன சொல்கிறாங்க? பாணர். ஓகேங்களா? இது பாருங்கள், இதில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லியால் மறுப்பின் மெல்லிய வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இது வந்து புறநானூலில் கூடிய பாடல் வரி. இது நிறைய டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதே பாடல் வரி அப்படியே கொடுத்து ரொம்ப 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 முக்கியமானது. நோட் பண்ணிங்கப்பா, சரிங்களா? இதெல்லாம் பாருங்கள், இந்த பாணர் அதை பற்றின புறநானூற்று வரி, இது ரொம்ப முக்கியமானது ரெண்டுமே. அடுத்து இசைக்கருவிகளுடைய வகைகள். இசைக்கருவிகளுடைய வகைகளை வந்து பார்த்திங்கன்னா 4 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி அப்படின்னு 4 வகையாக பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தோல் கருவி அப்படின்னு என்னென்னா, விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். இந்த முழவு, முரசு இதெல்லாம் வந்து தோல் கருவிகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகள் நரம்பு கருவிகள். இந்த யாழ், வீணை அதெல்லாம் பாருங்கள், நரம்பு மாதிரி ஒன்று போயிருக்கும். அடுத்து காற்றை பயன்படுத்தி இசைக்கக்கூடியது காற்று கருவிகள். இந்த புல்லாங்குழல், இந்த சங்கு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா காற்றை பயன்படுத்தி இசைக்கக்கூடியது. ஓகேங்களா? குழல், சங்கு. அடுத்து பாருங்கள், ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். ஓகேவா? சாளரா, சேகண்டி நம்ம வீட்டிலே வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று அப்படியே வந்து அது மோதிக்கும், அது சவுண்டு வரும். ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க? சாளரா, சேகண்டி. ஓகேவா? இதெல்லாம் கஞ்ச கருவிகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உடுக்கை. ஸோ உடுக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்கிறாங்க. இடை சுருங்கிய கைப்பறை, அதாவது கைக்கு வந்து பார்த்தோன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி. இதன் உடல் பித்தளையால் ஆனது, வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டு இருக்கும். ஸோ இது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடிப்பாங்களா அந்த இது. இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் சேர்க்கப்பட்டிருக்கும். இங்கே பாருங்க, இந்த கயிறு, வெள்ளை கயிறு. இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும். வலது வாயின் மீது தான் அடிப்பர். ஸோ வலது பக்கம்தான் வந்து அடிப்பாங்களாம். ஓகேங்களா? இந்த துணி வேறு ஒன்று சுற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த இது விட்டுறக்கூடாது, ஸ்ட்ரிப்பு விட்டுறக்கூடாதுன்ட்டு. அவ்வப்போது இடையில் மீது உள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை, அது ஒன்று. அதேமாதிரி பெரிய உடுக்கை வந்து தவண்டைன்னு சொல்லுவாங்க. சிறிய உடுக்கை வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நோட் பண்ணி வச்சுங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, தில்லையில் நடனமாடும் நடராசரனுடைய கைகளுள் ஒன்றில் இதனை காணலாம். இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த குறி சொல்கிறப்பையும் இறை வழிபாட்டும் போது நம்ம வந்து பயன்படுது. இது பாருங்கள், தண்டுடுக்கை தாளந்தங்கை சாரணடம் பயில்வார். இது வந்து பார்த்தோன்னா சம்பந்தர் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தோன்னா இந்த பாடல் வரியை சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு இலக்கியத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். கேள்வி அதிலிருந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேவாரம். ஓகேங்களா? அது எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது குடமுலா. ஓகேங்களா? 5 முகங்களை உடைய முரசு வகை சேர்ந்தது குடமுலா. ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை, தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நடுவில் இருக்கும் வாய் மற்றவற்றை விட பெரியதாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக இதனை பஞ்சமகா சப்தம் என்றும் அழைப்பர். ஸோ குடமுலாலிருந்து வரக்கூடிய அந்த இசைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமகா சகாப்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பஞ்சமகா சகாப்தம். ஓகேங்களா? இது கோயில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் ஒலிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. ஓகேங்களா? ஓகே, பஞ்சமகா சகாப்தம். ஓகே, அடுத்து பாருங்கள், குழல். புல்லாங்குழல் வகை சார்ந்தது. காடுகளில் வளரும் மூங்கில்களில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியே காற்று வீசும்போது இன்னிசை எழும்பும். இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர்கள் அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, இந்த புல்லாங்குழலை உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இதனை வந்து வேய்க்குழல் புல்லாங்குழல் என்று அழைப்பர். எனது வேய்ங்குழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். புல்லாங்குழல்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வேய்ங்குழல்ங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நோட் பண்ணிங்க. குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு 7 துளைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 துளைகள் இருக்கும். 1, அது இல்லாமல் இங்கே ஒரு 6, இது 1, மொத்தம் 7 துளைகள் இருக்கும். இது சுமார் 20 விரல்கள் நீளம் உடையதாக இருக்கும். ஸோ 20 விரல்கள் எந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு லென்த் இருக்குன்னு சொல்கிறாங்க. மூங்கில் மட்டுமின்றி சந்தனம்,
செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களினாலும் புல்லாங்குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல் இருந்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம் இல்லையா? அந்த பாடல் வரி பாடல் வரி கொடுக்கல, நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் நமக்கு பாருங்கள், ஒரு திருக்குறள் மேற்கோள் கட்டியிருக்காங்க. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது வந்து பார்த்தோன்னா திருக்குறள். ஸோ இது அப்படியே கேள்வி கேட்பாங்க. குழலினிது யாழினிது என்பது எவ்வகை நூல்னு கேட்பாங்க. இது மட்டும் கொடுத்துட்டு ஸோ இது வந்து என்னது? திருக்குறள். ஸோ அதே மாதிரி கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேய்ங்குழல், புல்லாங்குழல். ஓகேங்களா? இது 2 பேரில் சொல்லுவாங்க. மொத்தம் 7 துளைகள் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், கொம்பு. ஸோ இந்த கொம்புலாம் பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நீளமாலாம் வந்து ஊதுவாங்க. ஓகேங்களா? மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு எனப்படும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இதனை வேடர் வந்து பார்த்தோன்னா வேட்டையின் போது ஊதுவர். களனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவலர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவர். ஸோ ஒரு சில அலர்ட் மெசேஜ் கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களில் இசைக்கப்படுகின்றன. ஸோ எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஊதுகொம்பு பேர், அந்த பேர் வச்சு கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொருந்தாதவற்றில் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எந்த டைப் ஆஃப் கருவியில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. காற்று கருவி இதெல்லாம். ஓகேங்களா? கொம்புங்கிறது காற்று கருவி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொம்பு வகை. ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. இது ஊதுகொம்புங்கிறது கொம்புங்கிற நேம் வந்துருச்சு. பட் இதெல்லாம் பாருங்கள், எக்காலம், சிங்கநாதம், துத்தரி இதெல்லாம் வந்து எந்த நேமே வரல. அப்போ இதெல்லாம் வந்து கொம்பு வகையை சார்ந்த இசைக்கருவிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இதெல்லாமே காற்று கருவியில். ஏன்னா இந்த கொம்பு, அதுக்கு முன்னாடி பார்த்த புல்லாங்குழல் இதெல்லாம் வந்து காற்று கருவிகள். இந்த சங்கு கூட காற்று கருவிகள் தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு இசைக்கருவி. கடலிலிருந்து எடுக்கப்படுகிறது. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வளமாக சுழிந்திருக்கக்கூடியது வலம்புரி சங்கு. சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். சங்குலேருந்து வருது பார்த்தீங்கன்னா சவுண்டு, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சங்கநாதன். முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இலக்கியங்களில் இதனை பணிலம் என குறிப்பிடுவார். இதை தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இலக்கியத்தில் சங்கினுடைய ஒளியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பணிலம். நார்மலாக சொல்லும்போது சங்கநாதம் சொல்லுவாங்க. பட் இலக்கியத்தில் வந்து பணிலம் சொல்லுவாங்க. நமக்கு அந்த பணிலம் அப்படிங்கிறதான் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. கோவில் திருவிழாக்களின் போது, சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் வந்து உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாடல் வரியில் மேற்கோள் காட்டியிருக்காங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பவாய். ஓகேங்களா? எம்பவாய். ஓகேங்களா? இது வந்து திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி. இந்த முதல் பாடல் வரியை கொடுத்து கேட்டுருவாங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். ஓகேங்களா? இது என்னது? திருப்பாவையிலேருந்து இந்த பாடல் வரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. சங்கு. ஓகேங்களா? சங்குனா சொல்லுவாங்களே, டே உனக்கு சங்குடா அப்படின்னு சொல்லுவாங்களே, உனக்கு பாடுறா சங்குடா அப்படிம்பாங்க. நீ இந்த வேலை செய்யல, உனக்கு சங்குடம்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து திருப்பாவை. பாவைனா பாவம் ஞாபகம் வச்சுங்க. சங்கு காரியம் கெட்டு போய்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அதை சொல்லுவாங்க. உனக்கு சங்கு தான்டா இன்றைக்கி அப்படிம்பாங்க. செத்தடா நீ இன்றைக்கி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாவம் திருப்பாவை அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சாளரா. ஸோ சாளராங்கிறது வந்து பார்த்தோன்னா இது பித்தளை வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதனுடைய உட்புறம் குவிந்து இருக்கும். இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர். இதனை வந்து பார்த்தோன்னா பாண்டில் எனவும் அழைப்பர். சாளராகுன்னு பேர் என்னது? பாண்டில். நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர். ஸோ இந்த செயின் தட்டிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பேர் என்ன சொல்கிறாங்க? பாண்டில்னு சொல்கிறாங்க. இது வந்து கோவிலுடைய கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி. இதனை இக்காலத்தில் ஜால்ரா என்றும் அழைப்பர்.
நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சைன் ஜப்பான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. ஓகேங்களா, ஜால்ரா. ஓகேங்களா, கையில் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இல்லை கோயிலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அடுத்து சேகண்டி, வட்ட வடிவிலான மணிவகையை சேர்ந்தது சேகண்டி. வட்ட வடிவத்தில். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இதனை குச்சியாலோ இல்லை இரும்பு துண்டாலோ அடைத்து ஒழிப்பர். இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளிலும் உருவாக்கப்படுகிறது. இதனை வந்து சேமங்கலம் என்றும் அழைப்பர். சேமங்கலம். சேகண்டிக்கு என்ன பேர் என்னது? சேமங்கலம். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்குன்னு வேற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேரை கொடுத்து தான் நம்மகிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் கஞ்சக்கருவி வகையை சேர்ந்தது. என்ன வகை? கஞ்சக்கருவி வகையை சார்ந்தது. ஓகேங்களா, இப்போ மேலே இருக்கிற சாளரா, இந்த சேகண்டி, இதை எல்லாமே. அடுத்து பாருங்கள் திமிலை. திமிலை அப்படிங்கிறது தோல் கருவி. பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி தான் வந்து திமிலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட ஒரு கேள்வி கேட்பாங்க. பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி எதுன்னு பார்த்தா திமிலை. இது வந்து பார்த்தோன்னா மணற் கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்று அழைப்பர். திமிலை என்ன பண்ணது? பாணி. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாமே. மணற் கடிகார வடிவத்தில் இசைக்கருவி இருக்கும். இது பாணிங்கிற பெயரால் அழைப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா பலா மரத்தால் செய்யப்பட்டு விலங்கு தோல்னால் கட்டப்பட்டிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா திமிலை. ஓகேங்களா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பெரிய புராணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. சங்கோடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி. திமிலைங்கிற வார்த்தை இங்கே தான் வருது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா பெரிய புராணத்தில் இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, இது 2 வரிகளுமே நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்தது பறை. விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி தான் வந்து பறை. இதெல்லாம் நம்ம வந்து இந்த சாவு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கோயில் இது கூட யூஸ் பண்ணுவாங்க. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர். பகைவருடைய ஆணிரை கவர செல்லும் போது ஆகோட்பறை அப்படிங்கிறது முழக்குவர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. பகைவர்களுடைய ஆணிரையை கவர செல்லும் போது எந்த கருவியை வந்து முழக்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆகோட்பறை. பறைகளே நிறைய இருக்குது. ஆகோட்பறை. இக்காலத்தில் இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை முழக்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லாரன்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா இந்த பறைன்னு பாடியிருப்பார். ஒரு ஜெயிலில் இருந்துட்டு பாடியிருப்பார். ஓகேங்களா, அடுத்து மத்தளம். மத்தளங்கிறது ஒரு தோல் கருவி வகையை சார்ந்தது. இது வந்து பார்த்தோன்னா மத்துங்கிறது ஒரு ஓசையின் பெயர் சொல்கிறாங்க. மத்துங்கிறது ஒரு ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் வந்து பார்த்தோன்னா இந்த மத்தளம் சொல்கிறாங்க. மத்து ப்ளஸ் தளம் மத்தளம் என்று ஆகிறது என்கிறார் அடியாருக்கு நல்லார். இது ரொம்ப முக்கியம். இந்த லைன் அப்படி ரொம்ப முக்கியம். மத்து ப்ளஸ் தளம், ஓகேவா, அதுதான் மத்தளம் என்று ஆகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா அடியாருக்கு நல்லார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மத்தளத்தினுடைய நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி வந்து சிறுத்தும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஓகேங்களா, அதன் வாய்ப்பகுதி வளையங்களால் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இது ஃபுல்லாக. அதேமாதிரி இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஆகவே இதனை முதற்கருவி என்று அழைப்பர். ஓகேங்களா, ஸோ முதற்கருவின்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகளில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பெரிய கோவிலில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கல்வெட்டில் வந்து சான்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மத்தளத்தை பற்றி பாருங்கள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கில். இது வந்து நாச்சியார் திருமொழியில் வந்து பார்த்தோன்னா இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க மத்தளத்தை பற்றி. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒரு பேர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு மேற்கோளுக்கு ஒரு பாடல் வரியும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கணும். எந்த பாடல் வரி எந்த இதில் இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. முரசு கொட்டட்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. இதில் பாருங்கள், படைமுரசு, கொடைமுரசு, பணமுரசு. என்னது? படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என 3 வகையான முரசுகள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தேமுதிகவுடைய சின்னமும் முரசு தான். ஓகேங்களா, தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. மொத்தம் எத்தனை? 36 வகையான முரசுகள் இருந்ததா எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்தில். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது.
இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் அதிகமாக கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. மாக்கன் முரசம், நம்ம மேற்கோளுக்கு வந்து பார்த்தோன்னா முரசுக்கான மேற்கோள் வந்து வரி தான் இந்த பாடல் வரி தான். மாக்கன் முரசம் இது எந்த நூலில்? மதுரை காஞ்சியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுங்க. முரசு மாக்கன் முரசம். ஸோ நம்ம விஜயகாந்த் அவங்க தேமுதிக சின்னம், அவங்க வந்து பார்த்தோன்னா மதுரைக்காரங்க அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், முழவு. ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. ஓகேங்களா? ஒரே முகம், அவ்வளோதான். ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி. இத்தோளில் ஒரு வகையான பசை மண்ணை தடவி முழக்குவர். ஓகேங்களா? மன்னமை முழவு என பெருநானூற்று படையில் இது இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேற்கோள் காட்டக்கூடிய இந்த பாடல் வரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னமை முழவு. எதில்? பொருநராற்றுப்படை. தப்பாக சொல்லிட்டேன், பொருநராற்றுப்படை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலாற்றுப்படைன்னு தனியாக இருக்குது, பொருநராற்றுப்படை இது. ஓகேங்களா? அதே மாதிரி காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி முழவுல 2 இருக்குது. ஓகேவா? அந்த காலத்தை டைமை வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நாளிகை முழவு, காலை முழவு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எந்த டைமில் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இதுக்கான ஒரு மேற்கோள், இங்கே ஒரு மேற்கோள் சொன்னாங்களா, மன்னவை முழவு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்குன்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பலம். இது வந்து புறநானூற்றோடைய ஒரு பாடல் வரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படிலாம் பாடல் வரிகளை வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் வேணால் உங்களுக்கு நான் வந்து அந்த பாடல் வரிகள் மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வேணால் உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி நான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு இது வந்து பாருங்கள், புறநானூறு புறம்னாலே வீரத்தை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து கணிச்சிக்குங்க. ஓகேங்களா? வீரம்னா கிழிந்த அப்படின்னு முகம் கிளிகிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சண்டை போட்டுப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க, புறநானூறு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், யாழ்ங்கிறத பாருங்கள். வேட்டுவர் இறுக கட்டி தங்கள் வில் நாளில் இருந்து எழுப்பும் ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்று வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான ஒரு கருவியை உருவாக்கினர். ஸோ வேட்டுவர். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழாகும். யாழ்லே வந்து பார்த்தோன்னா பேரியாழ், அதுக்கப்புறம் செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையான யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கருவிக்கு தகுந்த, ஒவ்வொரு யாழுக்கு தகுந்த மாதிரி அதோடைய இருக்கக்கூடிய நரம்புகளின் எண்ணிக்கை வந்து வேறுபடும் சொல்கிறாங்க. மொத்தம் 21 நரம்புகளை கொண்டது வந்து பார்த்தோன்னா பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவத்தில் இருக்கிறது பார்த்தோன்னா மகரையாழ். இது இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா மகரையாழ். இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும்? 19 அந்த நரம்புகள் இருக்கும். பேரியாழ்னா 21. ஓகேங்களா? அதேமாதிரி 14 நரம்புகளை கொண்டது வந்து பார்த்தோன்னா சகோடையாழ். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நமக்கு பொருந்தாத வெட்டில் கேட்பாங்க. நரம்புகளுடைய எண்ணிக்கை கூட கண்டிப்பாக கேட்பாங்க. 21 இருக்கிறது பேரியாழ், 19 இருக்கிறது மகரையாழ், அதேமாதிரி 14 இருக்கிறது வந்து பார்த்தோன்னா சகோடையாழ். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருவாகிறது. ஸோ ஃபஸ்ட்டு யாழ் அப்படிங்கிறத பின்னாடி வந்து வீணையாக உருவாச்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வீணை. ஸோ வீணைங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா யாழ் போன்ற அமைப்புடைய ஒரு நரம்பு கருவி. இங்கே பாருங்கப்பா, இந்த சைடில் வந்து என்னென்ன வகைன்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அதில் கூட பொருந்தாதவற்றில் கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் நரம்பு கருவிகள் இல்லாத இசைக்கருவி எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். இது 7 நரம்புகளை கொண்டது. ஓகேங்களா? நரம்பு கருவி. ஓகே, நரம்பு கருவி வீணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீணையில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 7 நரம்புகள் இருக்குமாம்மா. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. இதை பாருங்கள், பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ பரிவாதினி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பரிவாதினின்னு சொல்லக்கூடிய ஒரு வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சொற்றொடர்னு என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தெரிஞ்சுன்னா அது சொற்றொடர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து பேசிக்கா தெரிஞ்சதுதான். ஒரு சொல்லுங்கிறது என்னது? ஒரு எழுத்து தனித்து, ஒரு எழுத்து தனியாவோ இல்லைன்னா 2-3 எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா அது சொல். அதே ஒரு சொல் தனியாவோ இல்லை 2-3 சொல் சேர்ந்து வந்துச்சுன்னா அது பேர் தொடர் அல்லது சொற்றொடர் அப்படிம்பாங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்குள்ள இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இதை பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பால் பருகினான், வெண்முத்து,
ஓகேங்களா. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா தொடர்னா என்னது, சென்டென்ஸ், வாக்கியம் எப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு தொடர்களை பாருங்கள். இவை பாலை பருகினான். பால் பருகினான் என்ன, நம்ம எப்படி மீனிங் வருது, பாலை பருகினான் அப்படின்னு தான் வரும். வெண்முத்துன்னு என்னது, வெண்மையான முத்து அப்படிங்கிறத மீனிங் வரும். ஓகேங்களா. அப்ப முதல் இதுல வந்து பார்த்தோன்னா ஐங்கிறது மறைஞ்சிருக்குங்களா, பாலை பருகினான். பால் பருகினான் என்ன மீனிங், பாலை பருகினான். அப்ப ஐங்கிற அந்த ஆக்சுவலா ஐங்கிறது என்னது, ஒரு வேற்றுமை உருபு. ஐயால் ஊ இன்னதுகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஓகேங்களா. சோ ஐ என்னும் வேற்றுமை உருபும் அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும். ஓகேங்களா. அடுத்தது என்னது, வெண்மை. வெண்முத்துன்னு என்ன அர்த்தம், வெண்மையான முத்துன்னு அர்த்தமா. அப்ப வெண் அப்படின்னு என்னது, இந்த இடத்துல வெண்மை. அப்ப மைங்கிறது ஒரு விகுதி. ஓகேங்களா. சோ மை சொல்லக்கூடிய அந்த விகுதியும் இங்க பாருங்க, வெண்மை அப்படிங்கிற இடத்துல வெறும் வெண் மட்டும் தான் இருக்கு. அப்ப மைங்கிறது என்ன இருக்கு, மறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஐங்கிறது மறைஞ்சிருக்கு. ஏன்னா பால் அப்படின்னு மட்டும் தான் வருது. அப்ப பாலை அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்துல ஐ மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி முதல் தொடர், இந்த முதல் தொடர்ல ஐ என்னும் வேற்றுமை உருபும் அடுத்த தொடர்ல மை என்னும் விகுதியும் ஆணை என்னும் உருபு. இதுல வந்து பாருங்க, வெண்மையான முத்து. வெண்முத்துன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, வெண்மையான முத்து. அப்ப மைங்கிறது மறைஞ்சிருக்கு, அதே மாதிரி ஆணை அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. கரெக்டுங்களா. அதை தவிர்த்து வெண்முத்துன்னு தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. அப்ப மை ஒண்ணு மறைஞ்சிருக்கு, ஆணை அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. மைங்கிறது விகுதி, ஆணைங்கிறது உருபு. சோ இரண்டாவது இதுல இதெல்லாம் மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ, ஓகேங்களா. சோ பாருங்க, விகுதி, ஓகேங்களா, இந்த மாதிரி ஆன, மை, இந்த மாதிரி. அப்ப வேற்றுமை உருபு அல்லது வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருமானால், தொக்கி அப்படின்னா வந்து மறைஞ்சுன்னு அர்த்தம். தொக்கினா என்னது, மறைந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா தொகை அப்படிங்கிறாங்க. தொகைனா மறைந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது தொகை நிலை தொடர், தொகா நிலை தொடர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. தொக்கி. ஓகேங்களா. சோ அதை வச்சு நம்ம வந்து கணிச்சுக்கணும். தொகை, தொகா அப்படின்னாலே மறைஞ்சு அப்படிங்கிற மீனிங் வந்துடும். சரி, ஓகே. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா தொகை நிலை தொடர். சோ ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல, ஓகேங்களா, வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருமானால் அது தொகை நிலை தொடர் எனப்படும். இந்த தொகைநிலை தொடர் வந்து பாத்தீங்கன்னா 6 வகையா பிரிக்கிறாங்க. இது ஒரு கேள்வியே கேட்பாங்க, தொகைநிலை தொடர் எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்ட்டு. 6 வகை. ஒண்ணு வந்து வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. டிஎன்பிசிஎல் நிறைய இதுல இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இலக்கண குறிப்புல இதெல்லாம் தெரிஞ்சுனாதான் இலக்கண குறிப்பை நம்ம வந்து தொட முடியும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, திருக்குறள் படித்தால் அப்படின்னு இருக்கு. இத்தொடரில் திருக்குறளை படித்தால் அப்படிங்கறதா நம்ம வந்து பொருள் வரும். விரிஞ்சு வந்துச்சுன்னா பொருள் அப்படிதான் வரும். கரெக்டுங்களா. திருக்குறள் படித்தானா திருக்குறளை படித்தால். அப்ப ரெண்டு சொற்களுக்கு நடுவில் என்ன மறைஞ்சிருக்கு, திருக்குறளை, ஐங்கிறது மறைஞ்சிருக்கு. கரெக்டுங்களா. ஐங்கிறது மறைஞ்சிருக்கு. அப்ப ஐயனும் ஐங்கிறது என்னது, வேற்றுமை உறுப்பு. எத்தனாவது வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. கரெக்டுங்களா. அப்ப ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். சோ அப்ப வேற்றுமை உருபு எது வேணா மறைஞ்சு வரலாம். இரண்டாம் வேற்றுமை மறைஞ்சு வரலாம், மூன்றாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வரலாம், எது வேணா வரலாம். ஓகேங்களா. ஆனா வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தாலே அது வேற்றுமை தொகை தான். ஓகேவா. சோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா பாருங்க, திருவாசகம் படித்தான். அப்ப திருவாசகத்தை படித்தான் அப்படிங்கறத வரும், ஐ மறைஞ்சிருக்கு. தலை வணங்கு அப்படின்னா என்னது, தலையால் வணங்கு அப்படிங்கறத மீனிங் வரும். அப்ப ஆள்ங்கிறது மறைஞ்சிருக்குது. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்துக்கு சென்றான். அப்ப இக்குங்கிற அந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு. மலைவில் அருவி அப்படின்னா என்னது, இந்த இடத்துல மலைவெயிலின் அருவி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. சோ அப்ப இன்னுங்கிறது மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. மலைவெயிலின் அருவி அப்படின்ட்டு. கம்பரது பாடல்கள், அப்ப அதுங்கிறது மறைஞ்சிருக்கு. கம்பரது அது பாடல்கள். அப்ப ஆறாம் வேற்றுமை தொகை மறைஞ்சிருக்கு. மலைக்குகை அப்படின்னா அது மலைக்கண் குகை அப்படிங்கிறத வரும். ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல கண் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அப்ப ஒவ்வொரு இதுலயும் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அப்ப வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அதன் பெயர் என்னது, வேற்றுமை தொகை. ஓகேங்களா. அடுத்தது அந்த வேற்றுமை தொகைக்குள்ள ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா. வேற்றுமை உருபுக்குள்ள சின்னது என்னன்னா, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. சோ இதை நம்ம வந்து பாத்துக்கணும். இங்க பாருங்க, பணப்பை அப்படின்னு இருக்கு. பணப்பை அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள்ல
பணத்தை கொண்ட பை என பொருள் தரும். கரெக்ட் தானே? பணப்பைனா பணத்தை கொண்டிருக்கக்கூடிய பை. அப்ப கொண்ட அப்படிங்கிறதும், அதே மாதிரி பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவும். கரெக்டுங்களா? பணப்பை என்னது? பணத்தை கொண்ட பை அப்படின்னு அர்த்தம். அப்ப பணத்தை கொண்ட பைனா இந்த இடத்துல ஐங்கிறது ஃபர்ஸ்ட், இந்த பணத்தை, அப்ப ஐங்கிறது ஃபர்ஸ்ட் மறைஞ்சிருக்கு. அப்புறம் கொண்டங்கிற அந்த வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்ப ஐ என்னும் வேற்றுமை உருவும் கொண்ட என்னும் சொல்லும் மறைந்து வந்துள்ளன. கரெக்ட் தானே? ஐங்கிறது மறைஞ்சிருக்கு, பிளஸ் கொண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லும் மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படுங்கிறாங்க. அதனாலதான் சொல் மறைஞ்சு வருது. அதை பாருங்க, உருவும் மறைஞ்சிருக்கு, அந்த பொருளை விளக்கக்கூடிய சொல்லும் மறைஞ்சிருக்கு. பயன் சொல்னா இந்த இடத்துல பயன், அதான் பிராக்கெட்ல கொடுத்துருக்க பயன். அப்ப உருவும் பயனும் உடன் தொக்க தொகை மறைஞ்சு வருது. தொகைனா மறைஞ்சிருது. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பால் குடம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். பால் குடம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பாலை கொண்ட குடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல ஐங்கிறது ஒண்ணு மறைஞ்சிருக்கு, அதே மாதிரி கொண்ட அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. அப்ப அந்த கொண்டங்கிறதா என்னது? இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சொல்லு, அதாவது இங்க பாருங்க, பொருளை விளக்கும் சொல். ஆமா, இந்த பால்ங்கிறது இதை வந்து விளக்குற மாதிரி தானே இருக்கு. பாலை கொண்ட குடம், இந்த பாலை பத்தின தான் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட பொருளை தான் விளக்குது. பாலை கொண்ட குடம். ஓகேங்களா? அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், பொற்சிலை அப்படின்னு இருக்கு. பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னு தான் மீனிங். பொற்சிலை அப்படின்னானது பொன்னால் ஆகிய சிலை. அப்ப இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு, அதே மாதிரி ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவு வந்திருக்கு. சொல், அதாவது இந்த பொருளை விளக்கக்கூடிய சொல், அதுவும் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அந்த வேற்றுமை உருவும் மறைஞ்சு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த உருவினுடைய பயனாகிய அந்த சொல்லும் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 3 எக்ஸாம்பிள். மாட்டு கொட்டகை அப்படின்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. ஓகேங்களா? அப்ப இக்கு அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு, வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. ஓகே, இதுல ஆளுங்கிற வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கட்டப்பட்ட அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது? அந்த உருவும் பயனும், அந்த பயன். ஓகேவா? சோ அப்ப இது என்னது? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா முக்காலத்தை உணர்த்தக்கூடிய தொகை தான் வினைத்தொகை. முக்காலத்தை உணர்த்தும், சிம்பிளா சொல்லலாம், முக்காலத்தை உணர்த்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுகொடி வளர்த்தமிழ். ஆடுகொடி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா, ஆடு, இங்க பாருங்க, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. அப்ப முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய சொல், மூணுக்குமே ஆப்டா இருக்கும். ஆடுகொடி அப்படிங்கிறது எந்த காலம்னு நம்ம சொல்ல முடியாது. பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னோம் அப்படின்னா ஆடுகின்ற கொடி, பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா ஆடிய கொடி, ஃபியூச்சர்ல சொல்லணும்னா ஆடும் கொடி. மூணுக்குமே ஆப்டா தான் இருக்கும். அப்ப முக்காலத்தை உணர்த்தக்கூடியதுதான் வினைத்தொகை. வளர்தமிழ் இருக்கு, வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். அப்ப இதுவும் முக்காலத்தை உணர்த்தும். இப்ப இதுவும் வந்து என்னது? நமக்கு வினைத்தொகை தான். புரியுதுங்களா? அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லலாம். முக்காலத்தை உணர்த்தக்கூடியது வினைத்தொகை. அப்ப காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை எனப்படும். அப்ப காலம் காட்டும் இடைநிலை கரெக்ட் தானே? காலம் காட்டும் இடைநிலை என்னது? இதானே? இங்க பாருங்க, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. அப்ப அந்த இடைநிலை வந்து மறைஞ்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா? கின்ற, ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இடைநிலைகள் வந்து என்ன இருக்கு? மறைஞ்சிருக்கு. அது இல்லாம பெயரச்ச விகுதியும் மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்றாங்க? வினைத்தொகைன்னு சொல்றாங்க. முக்காலத்தை உணர்த்தும். சிம்பிளா சொன்னா முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இத்தொடர்களில் ஆடு வளர் என்பன வினைப்பகுதிகள். ஆடு வளருங்கிறது வினைப்பகுதி. இவை முறையே கொடி தமிழ் என, இந்த கொடி, இந்த தமிழ் அப்படிங்கிறது பெயர் சொல். கரெக்ட் தானே? கொடி தமிழ் அப்படிங்கிறது பெயர் சொல். ஓகேங்களா? அப்ப பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. ஓகேங்களா? காலம் காட்டாத பெயரெச்சங்கள். இந்த கொடி தமிழ் அப்படிங்கிறது காலம் காட்டல.
ஓகேங்களா. காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. ஓகேங்களா. இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன. தொக்கினா மறைஞ்சு உள்ளன அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா. ஸோ ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுங்கப்பா, முக்காலத்தை அப்படின்னு வந்தாலே வினைத்தொகை தான். ஓகே. அடுத்து பண்பு தொகை. பண்பு தொகைன்னா நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம்னா, பிரித்தால் மை வந்துச்சுன்னா அது பண்பு தொகை, அவ்வளவுதான். எப்பயுமே எல்லாரும் அப்படிதான் படிப்பாங்க. பட் நம்ம ஒரு மீனிங்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம சொல்ற பண்பு தொகை அப்படின்னா என்னது, பிரித்தால் மை வரும், அப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்னது பண்பு தொகை அப்படிம்பாங்க. ஓகேங்களா. இங்க பாருங்க, இத்தொடர்களில் வெண்மை கருமை என்னும் பண்புகள், ஓகேவா. இங்க பாருங்க, வெண்ணிலவு கருங்குவளை. வெண்ணிலவு அப்படின்னா வெண்மை பிளஸ் நிலவு. அப்ப வெண்மை, மைங்கிறது மறைஞ்சிருக்கு. ஓகேவா. பிரித்தால் மைங்கிற பொருள் இது வரும், மைங்கிறது இது வரும். ஓகேங்களா. கருங்குவளை அப்படின்னா கருமை பிளஸ் குவளை அப்படின்னு வரும். பிரித்தால் மை வரும். ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களோடு தழுவி வருகின்றன. ஆன ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை என்னும் பொருள் தருகின்றன. அப்ப இந்த வெண்ணிலவு அப்படிங்கிறது வெண்மையாகிய, அதே மாதிரி கருங்குவளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு பாருங்க, கருமையாகிய. ஓகேவா. அப்ப ஆன ஆகிய அப்படிங்கிற பொருளோட மீனிங் தருது. ஓகேங்களா. சோ இவ்வாறு பண்பு பெயருக்கும், ஏன்னா பண்பு தானே சொல்லுது, வெண்மை கருமை அப்படிங்கிறதுலாம் பண்பு தான், அதான் பண்பு தொகைன்னு சொல்றாங்க. அப்ப பண்பு பெயருக்கும் அதை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை எனப்படும். ஆன ஆகிய அப்படிங்கிறது மறைஞ்சுதானே வருது. இது என்ன சொல்றாங்க, வெண்மையான, கரெக்டுங்களா, வெண்மையான நிலவு, வெண்மையான நிலவு. அப்ப ஆன அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. ஆன அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பண்பு பெயர். ஓகேங்களா. வெண்மை. ஓகேங்களா. சோ அப்ப பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படிங்கிற பண்புறுகள் மறைந்து வந்தால் அது என்னது பண்பு தொகை. ஓகேங்களா. புரிஞ்சுங்களா. சரி, ஓகே. அடுத்தது இந்த பண்பு தொகையில இன்னொரு கேட்டகரி, அதுலயே ஒரு வகை இருக்கு. என்ன வகைன்னா இரு பெயரிட்டு பண்பு தொகைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது இரு பெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னா, இப்ப பனைமரம்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. பனைமரம், இத்தொடரில் பனையாகிய மரம் என விரியும். பனைமரம்னா என்ன எப்படி சொல்லுவோம், பனையாகிய மரம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா. அப்ப மரம் என்பது ஒரு பொதுவான ஒரு பெயர். ஓகேங்களா, பொது பெயர். அப்ப பனை என்பது மரங்களில் ஒன்றனை குறிக்கும். பனைன்றது மரத்துல ஒரு கேட்டகரி. ஓகேங்களா. அப்ப பனை என்பது மரங்களில் ஒன்றனை குறிக்கும் ஒரு சிறப்பு பெயர். மரங்குது என்னப்பா காமனா நம்ம வந்து மரம் தான் சொல்லுவோம், பொது பெயரா தான் சொல்லுவோம். ஓகேங்களா. மரம்ங்கிறது எந்த மரத்தை வேணா இருக்கலாம் அதுக்குள்ள. ஆனா பனைங்கிறது அந்த மரத்தினுடைய வகையில ஒரு சிறப்பு வாய்ந்தது, பனை மரம் அப்படிங்கிறது. ஓகேவா. அப்ப பொது பெயர் சிறப்பு பெயர், இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வந்துச்சுன்னா அது இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஏன் இரு பெயரிட்டு சொல்றாங்க, ரெண்டு பேர் வரும். என்ன ரெண்டு பேர் வரும், ஒன்னு பொது பெயர் ஒன்று வரும், இன்னொன்னு சிறப்பு பெயர் வரும். ஓகேங்களா. அப்ப சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும், முன்னும். அப்ப முன்னாடி ஒரு சிறப்பு பெயர், இந்த பனைங்கிறது சிறப்பு பெயர், இந்த மரங்கிறது பொது பெயர். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு பெயரும் ரெண்டாவதா வர்றது வந்து பொது பெயரும் வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எது மறைஞ்சு வரும் உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஆகிய அப்படிங்கிறது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது இரு பெயரிட்டு பண்பு தொகை. இரண்டு பெயர்களுக்கு நடுவில் ஆகிய அப்படிங்கிற சொல் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னது இரு பெயரிட்டு பண்பு தொகை. அவ்வளவுதான். அதுலயே மீனிங் இருக்கு பாருங்க, இரு பெயரிட்டு. அப்ப ரெண்டு பெயர், சிறப்பு பெயர் பொது பெயர், இது ரெண்டுக்கு நடுவில் ஆகியங்கிற பண்புறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது இரு பெயரிட்டு பண்பு தொகை. புரிஞ்சுங்களா. பண்பு தொகை புரிஞ்சுங்களா. சாதாரண பண்பு தொகைங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன், இரு பெயரிட்டு பண்பு தொகைங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். சரிங்களா. சரி, ஓகே. அடுத்தது உவமை தொகை. ஓகே, வேறது உவமை தொகை. அடுத்து வந்து உவமை தொகை. சோ உவமை தொகைன்னா என்னன்னு பாருங்க. இப்ப மலர்விழி அப்படின்னு இருக்கு, இதுல மலர்விழி அப்படிங்கிறத மலர் போன்ற விழி அப்படிங்கிறத மீனிங் கொடுக்கும். ஓகேங்களா. இதுல மலருங்கிறது என்ன சொல்லுவாங்க, உவமை அப்படிம்பாங்க. விழி அப்படிங்கிறது உவமேயம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாத்தீங்கன்னா, மலர்விழி. ஓகே, இதுல மலர்விழி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, மலர் போன்ற விழி. கரெக்டுங்களா. அதாவது அவங்களுக்கு விழியை வந்து என்ன பண்றாங்கன்னா மலரோட ஒப்பிடுறாங்க. சோ அந்த மாதிரி உவமைனாலே என்னது, இப்போ உவமை கவிஞர் சொரதன்னா ஏன் சொல்றோம், அவங்க ஏதோ ஒரு இதோட என்ன பண்ணிருப்பாங்க, ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ அதான் சொல்லுங்க, மலர் அப்படின்னா உவமை, விழினா என்னது உவமேயம். அப்ப உவமைன்னு என்னது, எதோட நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்றாங்கிறது தான் உவமை. உவமேயங்கிறது என்னது, இப்ப என் கண்ணை வந்து யாரோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா என் கண்ணு தான் உவமேயம். எதோட ஒப்பிட்டு சொல்றாங்களோ அதுதான் உவமை. புரியுதுங்களா. இப்போ ஒருத்தர் பாக்குறோம், அவரை பார்க்கும்போது ச்சே இவரை பார்த்தா திருவள்ளுவர் மாதிரியே இருக்காரு அப்படின்னா, அப்ப யார சொல்றோமோ அவரு தான் வந்து என்னது உவமேயம். யாரோட ஒப்பிட்டு சொல்றோம், திருவள்ளுவரோட ஒப்பிட்டு சொல்றோம். அப்ப திருவள்ளுவர் தான் இந்த இடத்துல என்னது உவமை. ஓகேங்களா. அந்த மாதிரிதான் இப்ப மலருங்கிறது உவமை, விழிங்கிறது உவமேயம். நடுவுல என்ன இருக்கும், இடையில் போன்ற அப்படிங்கிற ஊம உருவு மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அது ஊமை தொகை தான். ஓகேங்களா. சோ உவமை கவிஞர் சுரதா அவங்க மேக்சிமம் அவங்களுடைய பாட்டு அப்படிதான் இருக்கும். இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன இந்த ஊம உருவுகள் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது ஊமை தொகை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ உவமைக்கும் உவமேயத்துக்கும் நடுவுல போல, போன்ற, நிகர, அன்ன இந்த ஊம உருவுகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா, இங்க பாருங்க மலர் போன்ற விழி, அப்ப போன்றங்கிறது மறைஞ்சு வருதுங்களா. ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா கணிச்சுக்கலாம். சரிங்களா. போல, போன்றங்கிறது தான் நிறைய இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டா வரும். சரிங்களா. அடுத்து உண்மை தொகை. உவமை தொகை வேற, உண்மை தொகை வேற. ஓகேங்களா. உண்மை தொகைன்னு என்னன்னு பாருங்க. உண்மை தொகைனாலே இங்க இம்முன்னு வருது பாருங்க. உண்மை உம்முன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இம்மு. அப்ப இரவு பகல் தாய் தந்தை, இந்த இடத்துல பாருங்க இரவு பகல்ங்கிறது என்ன மீனிங் வரும், இரவும் பகலும். தாய் தந்தைங்கிறது தாயும் தந்தையும் அப்படிங்கறத மீனிங் தரும். அப்ப இந்த இடத்துல இரு சொற்களுக்கு நடுவுல அப்படிங்கிற அந்த இடைச்சொல் மறைஞ்சு வருது. கரெக்டுங்களா. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்ன சொல்லக்கூடிய இடைச்சொல் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள்பா. உண்மைங்கிறது இதோட வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. உண்மை தொகைங்கிறது இம்முங்கிறது மறைஞ்சிருக்கும். இரவும் பகலும், தாயும் தந்தையும், பசுவும் கன்றும், நீயும் நானும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருவு வெளிப்பட வருவது அது எண்ணுமைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இரவு பகல்ங்கிறது ஒரே வார்த்தை. கரெக்டுங்களா. தாய் தந்தைங்கிறது ஒரே வார்த்தை. அதனால இது என்ன சொல்றாங்க, இதுல இடத்துல உம்முங்கிறது மறைஞ்சு வருது, இது வந்து உண்மை தொகை. ஓகேவா. இது வந்து ஒரே வார்த்தை தான். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இது வந்து மறைஞ்சு வருது. அதே மாதிரி வெளிப்படையா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவன் கொடுக்குற வார்த்தையிலேயே இரவும் பகலும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாவே கொடுத்துட்டான். பசுவும் கன்றும் பிரிச்சு தனியாவே கொடுத்துட்டான். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதான் சொல்றாங்க ஓம உருவு வெளிப்பட வருவது அது என்ன சொல்றாங்க, எண்ணுமைங்கிறாங்க. எண்ணுமை நல்லா தெரிஞ்சுங்கப்பா. அது மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை. ஓப்பனா தெரிஞ்சிச்சு, அவனே கொடுக்கும் போதே இம்மோட சேர்த்து கொடுத்துருக்கான் அப்படின்னாலே அது என்னது, எண்ணுமை. புரியுதுங்களா. அந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது அன்மொழி தொகை. அன்மொழி தொகைன்னு என்னன்னு பாருங்க. பொற்றொடி வந்தால். ஓகேங்களா. என்னது பொற்றொடி, இந்த இடத்துல பார்த்தா தொடி அப்படின்னா வளையல் அர்த்தம். இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னால் ஆன வளையல் என பொருள் தரும். கரெக்டு தானே. பொற்றொடி அப்படின்னா பொன்னால் ஆன வளையல் அப்படிங்கிற மீனிங் தரும். அதே மாதிரி இத்தொடரில் வந்தால் என்னும் வினை சொல்லை தழுவி நிற்பதால். ஓகேவா. இந்த தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்தால்ங்கிற வினை சொல்ல தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. கரெக்டு தானே. இந்த பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் மீனிங் என்னது, பாருங்க, பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த. அப்ப பொற்றொடி அப்படின்னாலே இதுல பொண்ணு இருக்கு, பிளஸ் தொடினா வளையல் அதுவும் இருக்கு. அப்ப பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படிங்கிறதா மீனிங். அதான் பொற்றொடி வந்தால்னு சொல்றாங்க. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து. அப்ப ஆள்ங்கிற வேற்றுமை உருவும் மறைஞ்சு வரும், ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயனும் வந்து என்ன ஆகும், மறைஞ்சு வரும். ஓகேங்களா. சோ மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிக்குது. வந்தால்ங்கிறது அந்த பெண் அப்படிங்கிறதும் குறிக்குது. ஓகேவா. சோ அப்ப அந்த வந்தால் சொல்லி அந்த பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும் சொல்றாங்க. ஓகேங்களா. கொஞ்சம் இது வந்து கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வேற வழி இல்லை, பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. ஏன்னா மூன்றாம் வேற்றுமை தானே இந்த இடத்துல இருக்கு, பொற்றொடி வந்தால். ஓகேவா. அப்ப இந்த இடத்துல ஆகிய, அதான் அப்படித்தானே வருது, பொன்னால் ஆகிய அப்படிங்கிறத ஆகிய அப்படிங்கிறத வருது. அந்த ஆகிய அப்படின்னாலே இந்த இடத்துல என்னது, மூன்றாம் வேற்றுமை. அப்ப மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இவ்வாறு வேற்றுமை, வினை,
பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை. அப்ப இந்த கேட்டகரியில இல்லாததெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, வேற்றுமையிலையும் இருக்காது, வினையிலும் இருக்காது, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களுடன் மறைந்து வந்துச்சுன்னா, இது இந்த கேட்டகரியில் இல்லாம வேற ஏதாவது சொற்களோட மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகை பிரிச்சா அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை, அன்மொழி தொகை அப்படிங்கிறது மீனிங் வரும். சரிங்களா? மேக்சிமம் இந்த மாதிரி தான் ஒரு பொற்றொடி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. ஸோ இதுல பாருங்க, இது வந்து ஆக்சுவலா வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். அன்மொழி தொகையை பாருங்க, கயல்விழி வந்தால் இருக்கு. கயல்விழி வந்தால் அப்படின்னா கயல் போன்ற விழி, அப்போ ஊமைப்படுத்தி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு ஊமை தொகை தான். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல கயல்விழி அப்படின்னா கயல் போன்ற விழி, அது இல்லாம இது வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி வருகிறது. வெறும் கயல்விழி மட்டும் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அதோட சேர்ந்து வந்தால் அப்படிங்கிறது வருது. அப்ப வந்தால் வந்துட்டாலே அன்மொழி தொகை தான் பாதுமே, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெண்ணோட இதை பத்தி முடிகிற மாதிரி வந்தாலே அது வந்து என்னது, அன்மொழி தொகை தான். ஓகேவா? இது வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நின்றதால் இது எப்படி படிக்கணும்னா கயல் போன்ற விழியுடைய பெண் அப்படிங்கிற மீனிங்கோட தான் படிக்கணும். ஏன்னா வந்தால் வருது இல்ல, வந்தால்னாலே ஒரு பெண் தானே. அப்ப வெறும் கயல் விழினா கயல் போன்ற விழின்னு படிக்காம கயல் போன்ற விழியுடைய பெண், கயல் போன்ற விழியுடைய பெண் வந்தால் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இதா சொல்லணும். வெறும் கயல் விழினா கயல் போன்ற விழி, அவ்வளவுதான். அது கயல் போன்ற விழி, கயல் போன்ற விழியுடைய பெண் சொல்லலாம், ஆண் கூட சொல்லலாம். கயல் போன்ற விழி பெண்ணுக்கு, கயல் போல விழியுடைய ஆண் வந்தான், கயல் போன்ற விழியுடைய கிருஷ்ணன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி எது வேணா சொல்லலாம் நம்ம. ஓகே, அப்ப கயல் விழிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, கயல் விழி வந்தால்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த டோட்டல் எக்ஸாம்பிள்ல, ஃபுல் எக்ஸாம்பிள்ல வந்தால் அப்படிங்கிறது ஒரு பெண் தெரிஞ்சு போச்சு. அப்ப கயல் விழியுடைய பெண் வந்தால் அப்படிங்கிறத மீனிங் வரும். அப்ப இந்த இடத்துல பெண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல கயல்விழி போன்ற பெண் அப்படிங்கிற அந்த பெண்ணுங்கிறது மறைஞ்சுதான் வருது. ஓகேங்களா? சோ அதனால இது என்ன சொல்றாங்க, இதுவும் ஒரு அன்மொழி தொகைங்கிறாங்க. அப்ப இந்த வந்தால் அப்படின்னு வந்துட்டாலே அது என்னது, அன்மொழி தொகை தான். இதுக்கு ஒரு பேரே இருக்கு. இதுக்கு என்ன பேர் இருக்குன்னா, இந்த அன்மொழி தொகை பேர் வந்து உவமை தொகை புறத்து அன்மொழி தொகை. ஏன்னா உவமை தொகை தானே வந்திருக்கு இந்த இடத்துல. அப்ப உவமை தொகை புறத்து அன்மொழி தொகை, இது ஒரு அன்மொழி தொகைன்னு தெரிஞ்சிருச்சு வந்தால்ங்கிறதுக்கோசரம். அதுக்குள்ள கைவிழிங்கிறது என்னது, ஊமை தொகை. அப்ப ஊமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. புரியுதுங்களா? இந்த இடத்துல மூன்றாம் வேற்றுமை வர்றதுனால மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த இடத்துல மூன்றாம் வேற்றுமை வந்திருக்கு. ஓகேங்களா? ஆள் சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் வேற்றுமை, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஊமை தொகை. ஓகேவா? அதனால வந்து பார்த்தோன்னா அது ஊமை தொகை புறத்து அன்மொழி தொகை. இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. அப்ப அந்த அன்மொழி தொகைன்னு வந்துட்டாலே இந்த பெண்ணை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன், பெண் வந்தால் போனால் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னாலே அன்மொழி தொகை தான். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்த தொகைநிலை தொடர் அடுத்த பாட்டுல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸி தான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கன்னா, வேற்றுமை தொகை அப்படின்னா ஐங்கிறது ஐயாள்கு இன்னதுகன் அப்படிங்கிறது வரும். பிரிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை படித்தால், தலையால் வணங்கினான், சிதம்பரத்துக்கு சென்றான், இந்த மாதிரி ஐயாளுக்கு இன்னதுகன் மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அது வேற்றுமை தொகை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலை கொண்ட குடம், இந்த கொண்ட ஆகிய இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. வினைத்தொகைனா முக்காலம் உணர்த்தும். பண்பு தொகை பிரிச்சா மை வருது. இரு பெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னா இந்த பாருங்க, மரம், மரத்துல பனை மரம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ரெண்டு பெயர் வரும், மரம் புது பெயரும் வரும், அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய சிறப்பு பெயரும் பக்கத்துலயே இருக்கும். அதை இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? ஊமை தொகை அப்படின்னா ஊமைப்படுத்தி சொல்றது. ஓகேங்களா? போல, போன்ற, நிகர, அண்ணன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? உண்மை தொகைனா இம்முங்கிறது மறைஞ்சு வரும், அது வந்து உண்மை தொகை. இம்முங்கிறது வெளிப்படையா வந்துச்சுன்னா அது எண்ணுமை. அது மறந்துடாதீங்கப்பா, இந்த ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆகும். உண்மை தொகையும் எண்ணுமையும் கன்ஃபியூஷன் ஆகும். மறைஞ்சு வந்தா உண்மை தொகை, வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, நமக்கு எண்ணுமை. ரெண்டுலயுமே பாருங்க இம்மு இம்முன்னு இருக்கும். இங்க பாருங்க, இங்கேயும் இம்மு இருக்கு, இங்கேயும் இம்மு இருக்கு. ஓகேவா? அப்ப இம்முங்கிறது மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை, ஓப்பனா அப்படியே வந்துச்சு அப்படின்னா என்னது, அது எண்ணுமை. ஓகேங்களா? ஓகே, அன்மொழி தொகைங்கிறது இந்த வந்தால் அப்படிங்கிற வந்துச்சுன்னா அன்மொழி தொகை. ஸோ இந்த மாதிரி சின்னதாகவும் ஞாபகம் வச்சுங்க, அதாவது உங்களுடைய புரிதலுக்காக ஞாபகம் வச்சுங்க. பிளஸ் அது டெஃபினேஷன் பேஸ் பண்ணி அதையும் பார்த்து வச்சுங்க. சரிங்களா?
இந்த தொகைநிலை தொகாநிலை அப்படிங்கிறது 10th கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா, நான் இந்த வீடியோ பதிவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் இயல் 2 and 3 கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா, இயல் 2 அதுக்கப்புறம் 3 இதில் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க. நான் இங்கே நடத்தின எதுவோ அதே தான் அங்கே இருக்கும், வேறு ஒன்றும் வித்தியாசமான இது இருக்காது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும், எடுத்துக்காட்டு நிறைய இருக்கனால மைண்டில் பாயிண்ட்டுக்கு வந்து நல்லா நிற்கும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்போ பார்க்கலாம் தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் வந்து நின்று பொருள் உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர். ஒன்றும் இல்லைப்பா, தொகைநிலை தொடர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, தொகைநிலை தொடர் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ தொகை அப்படின்னா மறைஞ்சு வர்றது, தொகை அப்படின்னா மறையிறது. ஓகேங்களா, மறைந்து வருது. தொகானா மறையாமல் வருது, மறையாமல், இது மறைந்து. அப்போ தொகானானது மறையாமல் வருது. அப்போ அதில் மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மொத்தம் 9 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு தொடரில் இரு சொற்கள் சேர்ந்து வந்து இடையில் எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல், அதான் மீனிங், மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அது தொகைநிலை தொடர். சரி, தொகாநிலை தொடர். ஓகேங்களா, சரி ஓகே. பாருங்கள், இந்த தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா இன்னும் கிடையாதுப்பா. மல்லிகை மலர்ந்தது, இந்த எக்ஸாம்பிளில் மல்லிகை மலர்ந்தது. இதில் ஏதாவது உருபு மறைஞ்சு வருதா, ஏதாவது ஒரு மரபு வருதா? மல்லிகையை, மல்லிகைக்கு, மல்லிகையால், ஏதாவது உருபு மறைஞ்சு எதுவுமே இருக்காது. மல்லிகை மலர்ந்தது காமனானது தான். இதில் எந்த ஒரு இதுவுமே வந்து இன்டைரக்டாக வந்து மறைஞ்சு வரல. அப்போ மல்லிகை என்னும் எழுவாய் தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளது. ஒரு தொடர் அப்படின்னாலே எழுவாயும் இருக்கும் பயனிலையும் இருக்கும். கரெக்டு தானே? நம்ம அது போன 23 or 24 அந்த இது நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எழுவாய் பயனிலை அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை, இடையில் எந்த ஒரு சொல்லுமே மறையாமல் டைரெக்டாக ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இதனால தான் இது என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா எழுவாய் தொடர் அப்படிங்கிறாங்க. என்னது? எழுவாய் தொடர், எதுவுமே மறையாமல் வருது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது பாருங்கள், விழித்தொடர். விழித்தொடர் அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், நண்பா படி. இதில் நண்பாங்கிறது விழிப்பெயர், நண்பாங்கிறது என்னது? விழிப்பெயர். ஓகேங்களா, ஸோ நம்ம விழி வேற்றுமை நான் சொன்ன பார்த்தீங்களா, நண்பன் அப்படிங்கிறத நம்ம விழினா என்னென்னா அழைக்கிறதுன்னு அர்த்தம். நான் போன இதுலேயே நம்ம சொல்லியிருப்போம், விழினா அழைத்தல். அப்போ நண்பன் அப்படிங்கிறத நம்ம நண்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், நண்பா படி. அப்போ விழினா அழைத்தல், நண்பனை கூப்பிட்ற மாதிரி, நண்பா அப்படின்னு கூப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா படி அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே மறைஞ்சு வரல. ஓகேவா, அப்போ நண்பாங்கிறது ஒரு விழிப்பெயர். ஸோ இதில் படி என்னும் பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு தொடருமே ஒவ்வொரு சென்டென்ஸுமே பயனிலை கொண்டு கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதுக்கு நடுவில் எந்த ஒரு சொல்லுமே மறைஞ்சு வரல. அப்போ கரெக்டாக நண்பாங்கிற விழிப்பெயர் வந்திருக்கு, படின்னு சொல்லக்கூடிய பயனிலையும் வந்திருக்கு. இதில் மல்லிகை அப்படிங்கிற எழுவாய் வந்திருக்கு, மலர்ந்தது அப்படிங்கிற பயனிலை வந்திருக்கு. இப்போ இதில் எழுவாய் வந்தனால இது எழுவாய் தொடர், இதில் நண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்பெயர் வந்தனால இது விழித்தொடர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. இதில் பாருங்கள், சென்றனர் வீரர் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்னது? சென்றனர் இருக்குது. சென்றனர் அப்படின்னா என்னது அர்த்தம்? நம்ம வினை, வினை முற்று. அந்த வினை வந்து முடிஞ்சதுனால தான் அது வந்து சென்றனர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒரு வினை முற்றுங்கிறாங்க. அப்போ வினை முற்றுங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்து வீரர் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இதுக்கு நடுவில் எந்த ஒரு சொல்லுமே மறைஞ்சு வரல, சென்றனர் வீரர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வினைமுற்று வந்ததுனாலே இது வந்து என்னது? வினைமுற்று தொடர். ஓகேங்களா, இந்த 2 சொல்லுக்கு நடுவில் எந்த ஒரு இதுவுமே வரல. ஃபஸ்ட்டு வினைமுற்று ஒன்று வந்திருக்கு, வீரர்னு சொல்லக்கூடிய பெயர் ஒன்று வந்திருக்கு. நடுவில் எந்த ஒரு சொல்லுமே மறைஞ்சு வராதனால இது வினைமுற்று தொடர். அடுத்து பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம் அப்படின்ருக்கு. இதில் பாருங்கள், வரைந்த அப்படிங்கிறது பெயரச்சம். ஓகேங்களா, ஓவியம்ங்கிறது ஒரு பெயர் சொல், வரைந்தங்கிறது ஒரு பெயரச்சம், ஓவியம்ங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ இதுக்கு நடுவில் எந்த ஒரு இதுவுமே வந்து மறைஞ்சு வரல, வரைந்த ஓவியம், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வரைந்த அப்படிங்கிறது வந்து பெயரச்சம் தான். அப்போ பெயரச்ச தொடர், அவ்வளோதான். இதே வினையச்சம் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், தேடி பார்த்தேன். என்னது? தேடி பார்த்தேன். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல தேடி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வினையச்சம். தேடிங்கிறது என்னது? வினையச்சம். ஓகேங்களா, ஸோ இந்த ஊ ஈ, ஓகேவா, இந்த மாதிரிலாம் வந்து முடிஞ்சுன்னா பார்த்து, ஓகேவா, பார்த்து, அந்த மாதிரி ஊ வந்துச்சுனாலே அது வந்து வினையச்சம் நம்ம சொல்லணும். அதுமாதிரி ஈ வந்தாலும் வினையச்சம் தான். தேடி ஈ,
தேடி பார்த்தேன். அப்போ வினையெச்சம். பார்த்தான்ங்கிறது என்னது, ஒரு வினைமுற்று சொல் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ இடையில இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் எதுவுமே இல்லை. அப்போ இது என்னது, வினையெச்ச தொடர். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தையை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்னவோ அதை வச்சு நம்ம இது என்ன தொடர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், கவிதையை எழுதினார். கவிதையை எழுதினார். இதில் அந்த இடத்துல பாருங்கள், கவிதையை ஐ வந்திருக்குங்களா. இதில் ஐ என்னும் உருபு டைரெக்டாக வந்திருக்கு. நம்ம இன்டைரக்டாக வந்துருக்கு. கவிதை எழுதினார்னா இருக்குது, கவிதையை எழுதினார்னு அந்த சென்டென்ஸ்லேயே ஐ வந்துருச்சு. கரெக்டுங்களா, சென்டென்ஸ்லேயே ஐ அவனே கொடுத்துட்டான், மறைஞ்செலாம் வரல. அப்போ டைரெக்டாக ஐங்கிறது வந்ததுனாலே இது என்னது, வேற்றுமை தொகாநிலை தொடர். நான் சொல்கிறது புரியுதுங்களா, மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வேறு. இது மறையாமல் அப்படியே ஓப்பனாகவே கொடுத்துருக்கேன். இப்போ கவிதை எழுதினார் அப்படின்னா அது வந்து தொகைநிலை தொடர்க்குள்ள வந்துடும். இது வந்து கவிதையை எழுதினாருங்கிறது அந்த ஐ ஓப்பனாகவே கொடுத்துட்டான். அதனால தான் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஐங்கிறது வேற்றுமை உருபுங்கனால வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து இடைச்சொல் தொடர். நடுவில் இடைச்சொல் வரும் பாருங்கள், மற்று பிற அப்படின்னா இதில் மற்று அப்படிங்கிறது இடைச்சொல். இது ஓப்பனாக வந்திருக்கு. ஓகேவா, அதனால் இது என்னது, இடைச்சொல் தொடர். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இடைச்சொல் தொடர் என்னென்ன வரும், உரிச்சொல் தொடர் என்னென்ன வருங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதில் மற்றுங்கிறது இடைச்சொல். ஸோ இப்போ இது வந்து இடைச்சொல் தொடர். அடுத்து உரிச்சொல் தொடர்னா உரிச்சொல் வந்திருக்கும். இது பாருங்கள், சாலவும் நன்று. ஸோ இடைச்சொல் உரிச்சொல்லுக்கான மீனிங் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, உரிச்சொல்னா என்ன, இடைச்சொல்னா என்னங்கிறது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாலவும் நன்று, இதில் சால அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல் தான். ஓகேவா, இது வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க, உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து சாலவும் நன்று. ஓகேவா, அப்புறம் சாலங்கிற உரிச்சொல் இருந்தால் உரிச்சொல் தொடர். அடுத்து அடுக்கு தொடர். நன்று 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 இல்லை, அப்போ எல்லாமே அடுக்கு தொடரில் ஒரு சொல் பலமுறை அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடரால் தான் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸி தான் அது. ஏன்னா இதெல்லாம் ஓப்பனாக எதுவுமே மறைஞ்சி வராதனால நம்ம பார்த்ததுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு புக் பேக் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதான் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த பொறுத்துக்க இந்த சரியான விடை இதெல்லாம் அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புது புக்குங்கிறனால அப்படியே இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சரிங்களா, ஓகே. இதே இது 10th கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போவே. சரிங்களா, ஏன்னா அது ஒன்றும் கிடையாது, இதே இருக்கிற அதே தான் நான் காட்டுறேன் நிமிஷம். ஓகே, இதில் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்டில் இயல் 2 வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது. அதே மாதிரி இயல் 3 வந்து பார்த்தோன்னா தொகைநிலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கப்பா. நாங்கள் என்ன சொன்னோம் அதே தான். இங்கே பாருங்கள், சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். இதில் தொகைநிலை தொடர்னா என்ன, அதே மாதிரி தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடருக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்ன, வேற்றுமை தொகை. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உருபும் பயனும் உடன் தொகை, வினைத்தொகை. என்ன வேறு எக்ஸாம்பிள் இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது மீனிங்லாம் ஒன்றே தான். ஓகேங்களா, விளக்கங்கள்லாம் ஒன்றே தான், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் அங்கே வேறு ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கும் இங்கே ஒரு வேறு எக்ஸாம்பிள் இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, செஞ்சு பாருங்கன்னா தெரியும். உருபும் பயிரும் உடன் தொகை, வேறு எந்த ஒரு இதுவுமே இதில் மாற்றமே கிடையாது. அங்கே என்ன சொன்னாலும் அதே தான் இங்கே இருக்கும். வேற்றுமை தொகைக்கும் அதே தான் இருக்கும். மதுரை சென்றார் அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு விரிந்து பொருள் தரும்போது அந்த இடத்துல இக்குங்கிறது மறைஞ்சிருக்கிறது. அப்போ வேற்றுமை தொகை, அவ்வளோதான். வினைத்தொகை முக்காலத்தையும் உணர்த்தும். பாருங்கள், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து அதே தான். புரியுதுங்களா, காலம் காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதி மறந்து வருது. வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல். ஓகேவா, அது மாதிரி கொள்களிறு அதுவும் வந்து பார்த்தோன்னா 3 இதுலேயும் நமக்கு வரும். இங்கே பாருங்கள், கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. அப்போ முக்காலத்துக்கும் பொருந்தும்படி வரும், அவ்வளோதான். பண்பு தொகை நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா, பிரித்தா மை வரும். செங்காந்தல், செம்மையாகிய காந்தல், வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி, இன்மொழி, இனிமையான மொழி. ஓகேவா, ஸோ அப்போ அந்த பண்பு ரிலேட்டடாக வரும். செம்மை, வட்டம், இனிமை, இந்த பண்பை உணர்த்தக்கூடிய தொகை தான் என்னது, பண்பு தொகை. இதெல்லாம் மறைஞ்சு வரும், அவ்வளோதான். ஓகேங்களா, வட்டமான தொட்டி, இன்மொழி, இனிமையான மொழி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அன்மொழி தொகை இங்கே பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ நம்ம அங்கே வந்து லேடிஸ் வச்சு சொன்னாங்களா, இங்கே வந்து பாருங்கள் ஜென்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. சிவப்பு சட்டை பேசினார், இங்கே பாருங்கள் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அந்த அணிந்தவர் அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. அதேமாதிரி முறுக்கு மீசை வந்தார், வெறும் முறுக்கு மீசையும் கொடுக்காம இந்த வந்தார், பேசினார், வந்தால், பேசினால், இந்த மாதிரிலாம் வந்தாலே அது அன்மொழி தொகை தான். அப்போ சிவப்பு சட்டை அணிந்த, முறுக்கு மீசை உடையவர், அதெல்லாம் மறைஞ்சிருக்கு. அப்போ அதெல்லாம் என்னது, அன்மொழி தொகை. ஓகேங்களா, இந்த மாதிரி வேறு ஒரு சொற்கள் மறைஞ்சு வந்தாலே அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா அன்மொழி தொகை. ஓகேங்களா, ஸோ அதே தான் அங்கே கொடுத்த அதே தான். இது வந்து பார்த்தோன்னா தொகைநிலை தொகைநிலை ரெண்டுமே அடுத்தடுத்த இயலில் கொடுத்துருப்பாங்க. இயல் 2 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகை நிலையும், அடுத்ததில் வந்து பார்த்தோன்னா தொகை நிலையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது தொகை நிலை காட்டுறேன் பாருங்கள்.
இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் தொகைநிலை, இது வந்து இயல் 3ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அதே தான் பாருங்கள், எழுவாய் தொடர், விழித்தொடர். இங்கே பாருங்கள் எழுவாய் தொடர்னால் அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தோம், நம்ம அந்த எழுவாயோட வந்து பார்த்தோன்னா பயனிலை கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே மறைஞ்சு வராது. அப்படி வந்துச்சுனாலே இது எழுவாய் தொடர் தான். இங்கே பாருங்கள் இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா, கரெக்டாக முடிஞ்சிருக்கும். அது பெயர் வச்சும் வர மாதிரி இருக்கும், வினயம் முடிகிற மாதிரி இருக்கும், வினா மாதிரியும் வரும். எப்படி வந்தாலும் சரி நமக்கு என்ன, ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கரெக்டாக வந்திருக்கும். அந்த இது வந்து எழுவாயாக இருக்கும். அப்படி இருந்தாலே அது எழுவாய் தொடர். விழித்தொடர்னா என்னது, ஃபஸ்ட் இதே வந்து பார்த்தோன்னா அந்த விழி வேற்றுமை சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அதாவது விழினால என்னது, அழைத்தல். பாருங்கள் நண்பா எழுது, இந்த நண்பா அப்படிங்கிறதே நண்பன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நண்பன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், நண்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால அப்போ அந்த நண்பா அப்படின்னாலே யாரையும் கூப்பிட்ற மாதிரி இருக்கும், நண்பா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அண்ணன் அப்படிங்கிறத நம்ம அண்ணா அப்படின்னா அது கூப்பிட்றோம். அப்போ விழிங்கிறதே அழைத்தல்னு அர்த்தம். மீனிங் என்னது, அழைத்தல். அப்போ அந்த விழி தொடர், அந்த விழி இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்திருக்கிறதுனால, விழி பெயர் ஃபஸ்ட்டு இது வந்திருக்கிறதுனாலவே இது என்னது, விழித்தொடர். ஸோ அங்கே பார்த்து அதே தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இடைச்சொல். இது பாருங்கள் மற்றொன்று, மற்று ப்ளஸ் ஒன்று. இதில் மற்றும் என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்ற சொல்லும் நின்று பொருள் தருகிறது. இது எந்த ஒரு இதுவுமே மறையவே இல்லை. ஓகேங்களா? இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். ஓகேங்களா? உரிச்சொல் தொடருங்கிறது உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். அவ்வளோதான். இதில் பாருங்கள் சால சிறந்தது, சாலங்கிறது உரிச்சொல், அதோட தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கு அப்படின்னாலே அது என்னது, வினையோ. இங்கே பாரு உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ, இது இடைச்சொல்லோட பெயரோ வினையோ எது வந்தாலும் சரி. மற்றொன்றுன்னு இருக்குது, மற்றுங்கிறது இடைச்சொல். ஓகேங்களா? ஒன்றுங்கிறது என்னது, நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சொல் வந்து நின்று பொருள் தருது. ஓகேங்களா? அப்போ இது இடைச்சொல் வரதுனால இடைச்சொல் தொடர், இது உரிச்சொல்ங்கிறது உரிச்சொல் வரதுனால உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடருங்கிறது ஒரு சொல் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரே மீனிங் கொடுத்துச்சுன்னா, இங்கே பாருங்கள் ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. இது வந்து என்னது, அடுக்கு தொடர். ஓகேங்களா? இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் சொல்கிறாங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி தான், இதை நோட் பண்ணி வச்சுங்க. கூட்டுநிலை பெயரெச்சம். இங்கே பாருங்கள், கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேட்க வேண்டிய பாடல். ஓகேங்களா? அப்போ இந்த வேண்டிய அதேமாரி தக்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, பெயரெச்சங்கள் சொல்கிறாங்க. கேட்க வேண்டிய பாடல். ஓகேங்களா? சொல்லத்தக்க செய்தி. ஸோ இந்த மாதிரி ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் பெயரை கொண்டு முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இந்த காலத்தில் காணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கணிச்சிடலாம். கேட்க வேண்டிய, சொல்லத்தக்க, அப்போ வேண்டிய, தக்க, வல்ல, இந்த 3 வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, 4 வார்த்தை. இந்த 4 பெயரெச்சங்களையும் வச்சு செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் இது கூட்டுநிலை பெயரெச்சம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி தான் பார்த்து வச்சுங்க, போதுமானது. ஓகே, இதோட புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். அந்த இலக்கணத்துக்கானது. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. செம்மரம் என்னும் சொல் என்னது, பண்பு தொகை, செம்மை ப்ளஸ் மரம். அதே மாதிரி கண்ணா வா அப்படிங்கிறது ஒரு விழித்தொடர். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெயரெச்ச தொடர் அப்படிங்கிறது எழுதிய பாடல். வினையெச்ச தொடர் அப்படிங்கிறது பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். வினைமுற்று தொடர். ஓகேங்களா? அடுத்து ஏன்னா வினைமுற்று முன்னாடி வரும். அடுத்து பாருங்கள், எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள். விழித்தொடர் புலவரே வருக. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்து தான், கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கு புக் பேக் எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், மொழியே ஆள்வோம் அப்படிங்கிறதுல நமக்கு இங்கே எதுவும் பெருசாக கொடுக்கல. முல்லை சொல்ல கேட்டு எழுதுக. ஓகே, முல்லை நில மக்களாக ஆயிரம். ஓகே, இது ஒன்றும் இல்லை. கோடிட்ட இடங்களை நிரப்புக, இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து இந்த இதில் கேட்டாலும் கேட்பாங்க, இணைப்பு சொற்களில். இடி டேஸ் மழை வந்தது, இடியுடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வின் டேஸ் ஆயத்தமானால் பொருட்டு. ஓகேங்களா? மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். அருவில் மலையில் இருந்து, அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ. அடுத்து யாழ் அப்படிங்கிறது தமிழர் உடைய.
யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று. என்னது? உடைய. ஓகேங்களா? இதெல்லாம் இணைப்புச் சொற்களில் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இசைக்கருவிகள் அதோடைய பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துக. ஸோ அகரவரிசைப்படுத்துக்க நீங்களே போடுங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் எதாவது இருக்கா? எஸ், இந்த உரிமை உடுக்கை அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள். அதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? உடுக்கை தான் வரும். என்ன டா, இது வந்து பார்த்தோன்னா ரா அப்படிங்கிறதுல வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள் வேறு எதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா காங்காச்சால கணப்பறை அப்படிங்கிறது கா வரிசையில் வருது, அதான் ஃபஸ்ட்டு வரும். இது 3. அடுத்து வந்து பார்த்தோன்னா தா வரிசையில் வந்து பார்த்தோன்னா கா வரிசையில் வேறு எதுவும் இல்லை. அடுத்து தா வரிசை, இது 4. ஓகேங்களா? அதே தா வரிசையில் வந்து பார்த்தோன்னா தவில் ஒன்று இருக்குது. இதில் தா தவண்டை, இது தவில் பாருங்கள். இது வா வரிசை, இவ்வு ப்ளஸ் ஆ வரும், இவ்வு ப்ளஸ் இ வி வரும். அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா வரும். ஏன்னா இவ்வு ப்ளஸ் ஆ உயிரெழுத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது 6வது. சரி, 5. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாகசூரம் அப்படிங்கிறது நா வரிசையில் வரும், 6வது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா படகம் அப்படிங்கிறது 7வது. அடுத்தது ஏன்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள் அந்த காங்காச்சாப்படி அதுபடி தான் வரும். படகம், ஓகேங்களா, 7வது. அடுத்து பிடில் அப்படிங்கிறது 8வது வரும். ஏன்னா இது பா வரிசை, இது ஈ வரிசை. பா வரிசையிலே வந்து பாருங்கள், படகம் பிடில் அப்படிங்கிறது பா வரிசை தான். அதில் வந்து இது பாங்கிறது இப்பு ப்ளஸ் ஆங்கிறது தான் முதல் உயிரெழுத்து. இப்பு ப்ளஸ் இ பி ஈங்கிறது 2ஆம் உயிரெழுத்து. அப்போ இது வந்து 8வதுக்கு வரும். அப்போ 9வது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? பேரியால், இது பா வரிசை தான், ஏ வரிசையில் வரும். இப்பு ப்ளஸ் ஏ பே. அடுத்து மகுடிங்கிறது கடைசி மா வரிசை. சரிங்களா? ஓகே. அது பாருங்கள், இணைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா விளக்கம் கொடுத்து பாருங்கள். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும், அவற்றை இணைச்சொற்கள்னு சொல்கிறோம். இணைச்சொற்கள்னால் அதற்கு இணையான சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். இந்த பாராட்டி ஓகே, சீராட்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக இணைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த பொருளுக்கு வலுவூட்டுங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கும். அதை பாருங்கள், பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் அப்படிங்கிறது. இதில் வந்து 3 வகை பிரிக்கிறாங்க: நேரிணை, எதிரிணை, செரியிணை அப்படின்ட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ நேரிணை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. இங்கே பாருங்கள், சீரும் சிறப்பும் ரெண்டுமே ஒரே பொருள் தான். பேரும் புகழும், இதுவும் 2 ஒரே மீது. பேருனால என்ன, புகழ்னா என்ன, இது வந்து நேரிணைன்னு சொல்லுவாங்க. எதிரெதிரி பொருளை தருவது இணை எதிரிணைன்னு சொல்கிறாங்க. எதிரெதிர், ஓகேங்களா, எதிரிணை. நேர்பொருளை தரும் இணை எதிரிணை. சரி, எதிரெதிர் தருவது எதிரிணை, ஒரே பொருளை தரும் இணை வந்து நேரிணை. சரிங்களா? இங்கே பாருங்கள், இரவு பகல், உயர்வு தாழ்வு, இந்த மாதிரி. இதில் பாருங்கள், இது ஒன்று இரவு, இது பகல், ஆப்போசிட்டு. உயர்வு கீழே, சரி மேலே, தாழ்வுங்கிறது கீழே, அப்படியே ஆப்போசிட். அப்போ எதிரிணை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பொருளின் செறிவை குறித்து வருவன செரியிணை. பச்சை பசேல், வெள்ளை வெளேர். அந்த பொருள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா சொல்கிறது செரியிணை. பச்சை பசேல், வெள்ளை வெளேர். பச்சை வெள்ளைங்கிறது பச்சை பசேல், வெள்ளை வெளேர் அப்படிங்கிறது செரியிணை, அந்த பொருளை பற்றி சொல்கிறது. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, பின்வரும் இணை சொற்களை வகைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்களே மேலே இருக்கக்கூடியதுக்கு நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விளக்கம். ஓகேங்களா? என்னென்ன? நேரிணை, உற்றார் உறவினர், வாடி வதங்கி, நட்ட நடுவில், பட்டி தொட்டி, இதெல்லாம் நேரிணை, நேரடியாக சொல்கிறது. அதாவது என்னென்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இணையான இது. ஓகேங்களா? நேரிணை ஒரே மீனிங்காக இருக்கக்கூடியது. அடுத்து எதிரிணை, விருப்பு வெறுப்பு, காலை மாலை, உள்ளும் புறமும், மேடு பள்ளம், ஆடல் பாடல். செரியிணைங்கிறது கண்ணங்கரேல். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. பொருந்தாதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது ஒரு சரியான இணைச்சொற்களை இட்டு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில், ஃபஸ்ட்டு ஒன், கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆற்று வெள்ளம் அப்படிங்கிறது, ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது, அப்போ மேடு பள்ளம்ங்கிறது செகண்டு. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள், அப்போ 3வது. தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஸ் இல்லை, ஈடு இணை இல்லை, இது 4வது. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து, இது 5, ஆடி அசைந்து வந்தது. ஓகேங்களா? ஓகே. இந்த மொழியோடு விளையாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இடமிருந்து வளம், வளமிருந்து இடம் அப்படிங்கிறது இது லைட்டாக நீங்கள் ஓரளவு பார்த்துக்குங்க போதும். முதற்கருவின்னு என்னது? மத்தளம். ஓகே.
யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி எனது வீணை வீணை. ஓகேங்களா. அடுத்து இயற்கை கருவி என்னது? இயற்கை கருவி என்ன வரும்? ஓகே, இதில் ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதில் பார்த்துன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இயற்கை கருவி வந்து சங்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது எல்லாமே அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. புரியுதுங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆன்சருக்கு தகுந்த மாதிரி கோத்ரூ பண்ணிங்க. சரிங்களா. அடுத்து கலைச்சொல் அறிவோம். கைவினைப் பொருட்கள், கிராஃப்ட், புல்லாங்குழல், ஃப்ளூட், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். முரசுங்கிறது ட்ரம்மு, கூடை முடைதல் அப்படிங்கிறது பேஸ்கெட்ரி, பின்னுதல் அப்படிங்கிறது நைட்டிங், கொம்பு ஹார்ன், கைவினைஞர்கள் ஆர்டிசியன், சடங்குங்கிறது ரெட்டு. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, யூனிக்காக இருக்கக்கூடியது. நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கைவினைப்பு, கிராஃப்ட் ஒர்க்கு, புல்லாங்குழல், ஃப்ளூட்டுங்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். முரசு ட்ரம்மு, கூடை முடைதல் பேஸ்கெட்ரி, நெட்டிங், கொம்பு ஹார்னுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. கைவினைஞர்கள் ஆர்டிசியன், ஓகே. சடங்குங்கிறது ரிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது யூனிக்கானது பார்த்து வச்சுங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள் திருக்குறள். ஸோ பாருங்கள், செய்வானை, ஓகே ஒரு நிமிஷம், ஓகே. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். ஓகேங்களா. அதாவது செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அந்த செயலை நிறைவேற்ற வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ அந்த செயலை செய்யக்கூடிய திறன் இருக்கணும், அந்த செயலை செய்ய வேண்டியதுக்கான காலமும் இருக்கணும். இது ரெண்டுமே நமக்கு என்ன திறமை இருக்குது, நமக்கான என்ன டைம் இருக்குது, இது ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து அந்த செயலை நிறைவேற்ற வேண்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அதாவது இந்த செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதாவது இந்த ஒர்க்கை இந்த வகையில் பண்ணால் இவர் வந்து ஈஸியாக முடிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கு வந்து நம்ம வந்து அவருக்கு அந்த செயலை செய்கிறதுக்கு நம்ம அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவுநிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சிங்கிறாங்க. ஸோ நடுநிலைமையோடு இருக்கணும், ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கணும், ஒரு பக்கம் மட்டும் சாஞ்சிடக்கூடாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். ஓகேங்களா. அதாவது உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் அரசர் காப்பாற்றுவார். அரசர் யார் காப்பாற்றுவார்? அவருடைய குற்றமற்ற ஆட்சி, கரெக்டான ஆட்சி நடத்தினார்னா அதுவே அவரை காப்பாற்றும் அப்படிமா சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. அதாவது ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பதே அரசினுடைய கடமை. ஸோ அவர் என்ன குற்றம் செஞ்சுருக்காருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து அகைன் வந்து அந்த தப்பை வந்து அவர் திரும்ப செய்யாத மாதிரி நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இறைகடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும். நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார்னு சொல்கிறாங்க. நம்ம அரசர் கடுமையானவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மக்கள் மூலமாக, குடிமக்கள் மூலமாக அப்படி ஒரு இதே வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா அவர் தன் வாழ்நாளில் வந்து பார்த்தோன்னா ஆயுட்காலம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து சொல்வன்மையில் பாருங்கள், கேட்டார் பிணிக்கு தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அதாவது கேட்பவரை தன் பயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலினுடைய இயல்புன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பேசுகிறான் இப்போ அப்படிங்கிறதுக்கு எப்படின்னா, கேட்குறவரை வந்து பார்த்தா தன் வசப்படுத்தணும், கேட்காதவரை வந்து பார்த்தோன்னா கேட்க தூண்டணும். நம்ம பேசுறது கேட்காதவங்க கூட ஒரு நாள் என்னதான் சொல்கிறான் போய் பார்க்கலாமே அப்படின்னு கேட்க தோணணும். அதான் வந்து சிறந்த சொல்லாற்றல்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா நம்மளை தாண்டி யாரும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சொற்களை நம்ம தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அளவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் சொல்கிறாங்க. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் சொல்கிறாங்க. நம்ம எங்கே பேசுகிறோம், எந்த இடத்துல பேசுகிறோம், எந்த ஆட்கள் முன்னாடி பேசுகிறது தெரிஞ்சு பேசணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி பாருங்கள், கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதர் வல்லார் அகத்து. ஸோ சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் சொல்கிறாங்க. அதாவது சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவர்களுடைய கல்வி பெருமை அடையும் சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் இருக்கும்போது அந்த 4 பேருமே வந்து பார்த்தோன்னா பயங்கர டேலண்ட்டு, அந்த சொற்களை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுல வந்து பார்த்தோன்னா அறிஞர்களாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது அப்போ தான் நம்ம வந்து என்ன கற்றுக்கிட்டோம், பல நூல்கள் அதாவது புத்தகத்தை நம்ம படித்ததுக்கான ஒரு இது வந்து நமக்கு பெருமை வந்து அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறையா வந்து சொல்லுவோம், புத்தகத்தில் படித்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டது இது எல்லாமே அது நமக்கு வந்து ஒரு பெருமை அடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, இதில் பாருங்கள், புக் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசரது அவரது டேஸ் காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் சொல்கிறது. ஓகேங்களா? குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவையின் தகுதி அறிந்து பேசப்பட வேண்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னா கண் ப்ளஸ் ஓடாது, கண்ணோடாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வேறு என்ன, கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஓகேங்களா? கசடு ப்ளஸ் அற அதானது கசடர, கசடு ப்ளஸ் அற கசடர. ஓகே, 5வது பாருங்கள், என்று ப்ளஸ் ஆய்ந்து, என்று ப்ளஸ் ஆய்ந்து என்றாய்ந்து. ஓகேங்களா? ஓகே, கடைசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிகழ்வு கொடுத்துட்டு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக படித்து பாருங்கள், நீங்களே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வரும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி எந்த குறள் வரும் பாருங்கள், இந்த குறள் வரும் செக் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா EL 5 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.